ஒரு என்ன சொல்றது? இது எப்படி சொல்றேன்? என்ன அன்ஃபேர்ன்னு சொல்லணுமா வார்த்தையாலன்னே தெரியாத அளவுக்கு ஒரு அன்ஃபேரான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க அந்த ரூல் வச்சதும் இந்த பிளேயர்ஸ் அதுக்கு ப்ளே பண்ணி அப்படியே ஐயோ! நாங்கலாம் ரொம்ப நல்லவங்கன்ற மாரி பிஹேவ் பண்றதும், எவிக்ட் பண்ண போற கேம்ன்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே. அதுவும் ஐய்யய்யோ! பாவம் சின்ன பொண்ணு. ஐய்யய்யோ! இப்படின்னு. பண்றதெல்லாம் பண்ணிருச்சுங்க எவிக்ஷன்ல. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு இந்த நல்ல அதுதான் விமர்சனம்? அதுதான் ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா நம்ம தலைவர் ஆர்னவ் அவர் பேரே வாயில வர மாட்டேங்குது. அவர் பண்ணாரு பாருங்க சாமி. ஐயோ! ப்ரோ ஜெயம்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீ எப்படி இருக்கிற? ஹரிஷ் ப்ரோ எப்படி இருக்காங்க? மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கும் ஹாய் ப்ரோ. வெல்கம். ஆல் குட். ஆல் குட், ஆல் குட். சூப்பர் ரெடியா ஹரிஷ் ப்ரோ. மான் கொம்பு ஃபைட்டுக்கு இந்த சீசன்? நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய தல. நீங்க எல்லாம் வந்து ஆளுங்கட்சியோட சண்டை செய்வீங்க. நாங்க சின்ன பசங்க. ஏதோ பிக் பாஸ பத்தி பேசிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறது? கண்டிப்பா. அதான் இது இல்ல, எனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கதான் போகணும் நம்ம. ஒண்ணே ஒண்ணு கேட்கணும். இந்த அர்ணவ்னு ஒருத்தர் வந்து பிக் பாஸ்குள்ள வந்திருக்கிறாருல, அவரை பாக்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த அசீம் மாதிரி, இந்த மாதிரி மத்தவங்க மாதிரி ஏதோ ஒரு புதுசா ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ஃபீல் எத்தனை பேருக்கு வந்துச்சு? இல்ல அசீம் அசீம் அவர் வீடியோவை தப்பா பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்ல, ஆக்சுவலா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். கண்டிப்பா என்னோட கருத்துக்கள் நான் கண்டிப்பா சொல்லணும்னு தான் அந்த ஸ்பேஸுக்கு. அண்ட் ஒரு நாள்லயே இவ்வளவு டிராமாஸ் அப்படின்றது நம்ம பார்த்தது இல்ல. பிக் பாஸ் வரலாற்றிலேயே 24 ஹவர்ஸ்ல வந்து ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான் முதல் முறை. ஏன்னா ரவீந்தர் சார் சொன்னாரு, இந்த மாதிரி ஹிந்தி, தெலுங்கு இது மாதிரி எங்கேயுமே நடந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வழக்கமா ஃபர்ஸ்ட் வீக் வந்து எலிமினேஷனே வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் ஆனா இந்த வாரம் ஒரு பொண்ணை 24 ஹவர்ஸ்ல எலிமினேட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாளையில இருந்து ஓட்டிங் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த தடவை கிரியேட்டிவ் டீம், டெக்னிக்கல் டீம், மற்ற டீம் எல்லாம் தாண்டி கிரியேட்டிவ் டீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காங்களோ. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன் வந்து இந்த பந்து, முட்டை இதை வச்சே சீசனை முடிச்சிட்டானுங்க. பந்து கடைக்காரனை கடத்திட்டு வந்து இந்த தடவை சேர்லாம் போட்டிருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லடா, 10 சேர்லாம் போட்டு வேற லெவல் பண்ணிருக்கீங்களடா அப்படிங்கிற மாதிரி நீங்களை கொஞ்சம் டீமே அப்ரிஷியேட் பண்ணணும். இவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, விஜய் சேதுபதி அவரோட ஹோஸ்டிங் வந்து நான் வந்து சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து என்னடா மனுஷன் இப்படி கோ வித் த ஃப்ளோவா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அது அர்ணவுக்கு வந்து கொடுத்ததெல்லாம் சரியான நெத்தியடி. அந்த ஆம்பளைங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த திமிரா பேசினப்ப நோஸ் கட் பண்ணி இதுதான் உன் இடம், போ மூடிட்டு போய் விளாடு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் அவரோட கான்ட்ரவர்சி, கமல் சார் வந்து கொஞ்சம் வளவல தான். அவர் வந்து ரொம்ப பர்சனல்லாம் டிக் பண்ண மாட்டார் வெளியில நடக்கிறதெல்லாம். ஆனா விஜய் சேதுபதி கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏன்னா ரஞ்சித்துக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் யோசிக்கல. நான் பார்த்த ரஞ்சித் வேற, இப்ப இருக்கிற ரஞ்சித் வேறன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டாரு. அட் த சேம் டைம் ரஞ்சித் அவர்கள் வந்து அத ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, எதிர்த்து பேசாம அர்ணவ் மாதிரி வந்து எகத்தாளம் பேசாம அதை சட்டிலா ஹேண்டில் பண்ணிட்டு சிரிச்சுட்டே வந்த அந்த ரஞ்சித்தோட விஷயத்தையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து லாட் ஆஃப் டிராமாஸ் ஹேப்பன்ட் இன் த லாஸ்ட் 48 ஹவர்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இதனால இந்த ஹோப், இந்த சீசனுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா நேத்து நீங்க கிடைச்ச ரிசப்ஷன்லேயே பார்த்துருக்கலாம், எப்படி நீங்க ஸ்பேஸ்ல போடுறீங்க, எத்தனை பேர் வருவாங்க, டியூன் இன் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் தெரியும். ஸோ நானுமே யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நானும் வீடியோஸ் போடும்போது லைவ்ல ஒரு 400 500 பேர் வர்றாங்க, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறப்ப இந்த ஷோவோடைய இம்பாக்ட் வந்து இந்த சீசன்ல நல்லா இருக்கு. குறிப்பா விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாரு அப்படின்றத பாக்குறதுக்காக நிறைய பேர் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யஸ் ஹோஸ்டிங் டூ. இன்னைக்கு நடந்ததுல ஒரே ஒரு விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் பேசுனதுல அந்த சாச்சனா பேசின ஒரு வார்த்தை தான் வந்து பெரிய ஹைலைட் ஆகி அதான் ரீசன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. வெளில வந்தது வந்து அதுவா சொல்லிருச்சு கேம் போறேன்னு. ஆனா அந்த வார்த்தை சொன்ன உடனேயே ஒரு பர்சன் வந்து அதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா ஜாக்லின். அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே அவ வந்து அப்படிலாம் இல்ல, கிவ் அப்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவ சொல்றது வந்து எல்லாருக்கும், ஏன்னா அவங்க மாத்திரக்கூடாதுல்ல, இவங்க கிவ் அப் பண்ணல அப்படிங்கறத அங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த பொண்ணு அவங்க ஸ்டாண்டை தெளிவுபடுத்திருக்கலாம். அது சொல்லி முடிச்சு இல்ல இல்ல அவங்க கிவ் அப்லாம் பண்ணல, கரெக்டா தான் சொல்றா.
எவ்ளோ எல்லாமே கேம் சுயநலம் தான். எல்லாரும் அவங்க வின் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அத டைரக்ட்டா சொல்லிட்டு போயிருங்களேன். இவ்ளோ சீசன் ஆயிடுச்சு. இப்பறம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளில போனது. டேய் இதெல்லாம் 3வது சீசன்லயே ட்ரை அவுட் ஆயிருச்சு. இங்க வந்துகிட்டு அந்த வேஷத்த போட்டுக்கிட்டு அதுவும் இல்லாம, இதுல இருக்கிறதுலயே ரொம்ப காமெடியான விஷயம், டாப் மோஸ்ட் காமெடியான விஷயம் என்னன்னா, எல்லாரும் நாமினேஷன் பண்ணிருவாங்க. எல்லாருக்கும் அவங்க பேரு நாமினேஷன்ல வந்தா செம்ம காண்டா தான் இருக்கும். யாருமே மக்கள மீறி வின் பண்ணிருவோம்ன்ற கான்ஃபிடன்ஸ்லாம் அங்க முதல் வாரத்துல யாருக்குமே இருக்காது. ஆனா அப்படியே பேர் வந்தோனே, "எஸ்! என் பேர் வரும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்." அப்படின்னு ஒரு சீன போடுவாய்ங்க பாரு. யப்பா ப்ரோ டேய்! அதான் என்ன ப்ரோ அது என்ன ப்ரோ சீனு? என் தலைவன் ஒரு சொடக்க போடுவான் பாருங்க. இல்ல பாத்துக்கலாம்டா அது அப்படிங்கிற அது மாதிரி. எப்படி அவங்களுக்கு தெரியும் அந்த 24 ஹவர்ஸ் நாமினேஷன் நடக்கும் அப்படின்றது காலையிலேயே? ஆக்சுவலா அதுக்கப்புறம் இல்ல தான் சி அனௌன்ஸ்மெண்டே நீங்க பண்ணாங்க. அந்த ஒரு பாயிண்ட் 24 ஹவர்ஸ்ன்றது மேபி வெளியில இருந்தே அந்த பொண்ணுமே அக்ரி பண்ணிக்கிட்டு விஜய் சேதுபதி எல்லாருமே அக்ரி பண்ணி சும்மா ஒரு லான்ச் மாதிரி வச்சுட்டு இவ்வளவு எங்க இதுல வேணாமா 24 ஹவர்ஸ்ல வெளில வந்துரு அப்படின்னு ப்ரீ பிளான்டா இருந்தா இங்க யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. யாரும் சும்மா ஒரு நாளுக்கு போயிட்டு வரணும்லாம் உள்ள போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது ஃபுல்லா கேங் அப் பண்ணிக்கிட்டு ஒரு சும்மா அட்லீஸ்ட் எவனுக்காவது ஓரளவுக்கு ரவீந்திர சார் டைரக்டா சொல்லிட்டாரு. இதான் மேட்டர்ன்னு அவரு அவரு இப்போ பண்ற மேட்டர அவரு அது எதுக்காக பண்றாருன்றத ரீசனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிச்சிடறாரு யாருக்குமே. அந்த ரிசர்வேஷன் இதனால உன் நல்லது அப்படிலாம் இல்ல. நீ நல்ல பிளேயர் தாம்மா இது. ஆனா நீ இந்த வார்த்தையை அங்க சொல்லியிருக்க கூடாது. அது உன் தப்பு அப்படின்னு டைரக்டா அடிச்சு அந்த மாதிரி சொல்லி டைரக்டா மூஞ்சில அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க அப்படியே பண்றத பண்ணிட்டு என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் தனியா நின்னு அழுதுகிட்டு இருக்கான். அதுவும் இன்னைக்கு நடந்ததுலயே மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? அந்த சௌந்தர்யான்ற கண்டஸ்டன்ட் நேரா செம்ம இது. நெத்தி பொட்டுல ஆமா அடிச்சுச்சு பாருங்க. ஆமா ஆமா நீ செம்ம இது. வந்து இவங்க ஆல்ரெடி யூ ஆர் க்ளோஸ். எதுக்கு இங்க வந்து நடிக்கிறன்றத நேர்ல அடிச்சது பாருங்க. அதெல்லாம் ஹெட் ஷாட். அப்புறம் இன்னொருத்தர் அந்த வின் பண்ண நாமினேட் பொண்ணு பண்ணிட்டு அழுதாரு ஒருத்தர். தர்ஷிகா அந்த பொண்ணு வின் பண்ணுச்சுல. நேத்துல இருந்தே பார்த்தா இவங்க எல்லாம் செம்ம தெளிவான பிளேயர்ஸா இருக்காங்க. ரொம்ப கேம் வின் பண்ணணும் அட் எனி காஸ்ட்ங்கிறது ரொம்ப கிளியரா இருக்காங்க. கடைசி ஓட்டு யார் தெரியுமா? ரஞ்சித் சார். சஞ்சனா அவரும் அதெல்லாம் பின்னாடி. கால்குலேட்டட். அதிலும் அந்த ஒரு பாயிண்ட் யாரோ நாமினேட் பண்ணும்போது சொன்னாங்க. ரஞ்சித் சார் வந்து அந்த சேருக்கு ஓடுறபோது இருக்கிற முனைப்பு வந்து அப்படியே ஃபுல்லா இது வச்சு விளையாடுறாரு. ஆனா அவர் தடுக்கணுங்கிறமா அப்படி ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிறாரு அப்படின்னு. முத்துக்குமார்லாம் டாப் கிளாஸ் அவன்லாம் எனக்கு நல்லா தெரியுது. அவன்லாம் வெயிட்டா பிளான் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. பட் ஓகே கேம். அவங்க கேம் விளையாடுற வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. இந்த ஓவர் நடிக்கிறது தான் அங்க அப்படியே ரொம்ப இரிட்டேட் பண்ணிடும். ஏன்னா இவ்வளவு சீசன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஆமா இந்த ஆமா மாதிரி இப்ப சில்லறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முத்துக்குமார், அப்புறம் வந்து அருண், அப்புறம் ஜாக்லின் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுவும் அந்த இல்ல ரூல்ஸ் செட் எஸ்பெஷலி பண்ணும்போது எல்லாம் அந்த கேவலமான ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க முத்துக்குமார். இல்ல அவங்க அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒண்ணுமே புரியலங்க. அதுவும் இல்லாம அவங்க அந்த அந்த இது பண்ண நாமினேட் பண்ணிட்டு பேர் வந்தோம்னா எல்லாருமே நார்மலா இருந்தாங்க. அதுல ஒரு 3 பீஸ் மட்டும் நீ பார்த்தனா எஸ் எஸ் அப்படின்னு அந்த இது அவங்கள மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அவங்க தானே மதன் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் டாப்ல பண்ணியிருக்காரு. அவர் இருக்கிறாங்க. பேசிட்டோம். சேன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் மதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மதன்? லாஸ்ட் சீசன் பார்த்தது எல்லாரையுமே லாஸ்ட் சீசன் தான் பார்த்தேன். உங்களையும் லாஸ்ட் சீசன் தான் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரோ லாஸ்ட் சீசன் நல்லா உங்க இருக்கேன். யூடியூப் Fine. சேனலோட ஃபேன் ப்ரோ நானு. தேங்க்யூ சேன் தேங்க்யூ. ப்ரோ மேட்டரோட சொல்லிட்டு போயிருந்தேன். காலைல லைவ் கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் 1 hour எபிசோடு பார்த்தேன். இப்பதான் ஒரு 20 நிமிஷம் பார்த்துருப்பேன். அந்த பொண்ணை நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்க்கறத விட்டுட்டேன். எல்லாம் நாட்டு மண்டை தெரியும்ல சேன் ப்ரோ. ஒருத்தவர் நாமினேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதே காரணத்தை வச்சு ஒரு 5 பேர் பண்ணுவானுங்களே, அந்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன்ல ஒருத்தவர் காரணம் சொல்லுங்க, அதே காரணத்தை பிடிச்சிட்டு ஒரு 5 பேர் ஆட்டு பண்ண மாதிரி ஒரு சின்ன பொண்ணு நாமினேட் பண்ணி வெக்கமே இல்லாத. இது கூட ஒரு ஃபேட்மன் சார் வேணும்னு பண்ணேன்னு தானே சொன்னாரு. ஃபேட்மன் சார் இல்ல என்ன அவரு சொல்றாரு? பையன் அவரு பையன் அவரை தாண்டி ஜாக்லின் பண்ண ரீசன் வச்சுதான் மத்தவங்க எல்லாரும் பண்ணாங்க. காமனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிச்சது ஒருத்தன், செகண்ட் பண்ணதான் மதன் ப்ரோ உங்க தலைவரும் பண்ணாரு கடைசியில. அந்த ஆள் தான் பண்ணாரு. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. வெறுத்துச்சு ஆனா அதெல்லாம். ரவீந்தர் சார் ஓபனா டிக்ளேர் பண்ணாரு. அவர் தான் இத டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக இதை ஆரம்பிச்சு விட்டேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இல்ல தெரியும். அது ஃபாலோ யாரும் பண்ணல. அது திரும்பி கண்டினியூ ஆச்சு. செகண்ட் அவர் தான் பண்ணாரு. தேர்ட்ல இருந்து அப்படியே இருக்கு. திரும்பி கண்டினியூ தான் ஆச்சு. மதன், நான் ஒரு விஷயத்த ஒரு உண்மையை சொல்லட்டுமா மதன்? ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? அதாவது இந்த சீசன்ல மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்ல நாங்க எவிக்ஷன் ப்ராசஸ், இந்த நாமினேஷன், இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்லாம்
வீக்லி நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் அக்ரிமெண்ட்ல இருக்காது. அவங்க எப்ப தோணுதோ அவங்களுக்கு மிட் வீக் எவிக்ஷன் வைப்பாங்க. 24 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு எலிமினேட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே அக்ரிமெண்ட்ல வந்து இருக்கும். பட் ஆனா இது அன்ஃபேர்னு சொல்றேன். எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. பேப்பர்ல நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், அதனால வந்து நீ என்ன சுயநனவோட கையெழுத்து போட்டியா இல்ல குடிச்சிருந்தியா, சோ இது எல்லாமே இருக்குல்ல. அப்ப வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கப்பட்டதா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. எத்திக்ஸ் படி சேம் ப்ரோ, வந்து இது ஐம் நாட் தப்பு. பிளேமிங். ஒரு நிமிஷம், சேம் ப்ரோ, ஐம் நாட் ம். பிளேமிங். சேனலை பிளேம் பண்ணல. அது கார்பரேட், அவனோட ரூல்ஸ் வேற, அது இதெல்லாம் தேவையில்லாது. நாம பிளேம் பண்ணது கண்டஸ்டன்ட் தான். உங்க பொண்ணு உங்கள்கிட்ட ஒரு சும்மா விளையாட்டா சொல்லிச்சு, அதை தூக்கிட்டு வந்து வச்சு நாமினேஷன் பண்ணி அந்த பொண்ணை காரணம் பண்ணி அனுப்புற அளவுக்கு என்ன கிழிச்சிட்டீங்க தெரியல. ஒரு நாள் என்ன பாத்துட்டீங்க தெரியும். என்ன ஒரு நாள் ஆர்வம் என்ன கிழிச்சிட்டாப்புல. அவன் என்ன பண்ணான், மத்தவன என்ன கிழிச்சிட்டாங்க எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல ஆக்டிவ் அந்த பொண்ணு தான். எனக்கு வந்து என்னன்னா, அந்த விஜய் சேதுபதிக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கும் நடந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. என்னடா அது, ஒரு 50 நாள் கூட நடிச்ச பொண்ணு, கிட்டத்தட்ட அப்பா பொண்ணு மாதிரி ஸ்டேஜ்ல வந்து யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. 24 ஹவர்ஸ்ல உண்மையிலே கார்னர் பண்ணப்பட்டு தான் அந்த பொண்ணு வெளில அனுப்பப்பட்டுச்சு. அதுல எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்ல. ஏன்னா அவங்க உள்ள போய் எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 4 பேர் தான் வெளில இருந்து போயிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யுனிக்கா ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. அவுட் சைடர் யாரு, இந்த கேம்ல ஆடா தெரியறது யாரு அப்படிங்கறத தான் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது சஞ்சனா சீம்ஸ் டு பி அவங்களுடைய பெர்செப்ஷன்ல அவங்க வெளியில போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதை பண்ணிட்டாங்க. அது வந்து கார்னர் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து ப்ரோ, இல்ல. நீங்க இது எனக்கு சீரியஸா கார்னர் பண்ண பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த கார்னர் பண்ணிட்டு உட்காந்து ஒரு சீன் ட்ரேட் பண்ணாங்க. ஜாக்லின்லாம் உட்காந்து பேசுறப்போ வந்து என்ன திரும்பி பேசிருக்கலாம், டெமோக்ரஸி அப்படி இப்படின்னு பேசிருச்சு. எனக்கு அது கடுப்பாயிடுச்சு. ஐயோ, நாமினேட் பண்ணிட்டியா, பொத்திட்டு போயிடு, அவ்வளவுதான். அதை உட்காந்து திரும்பி பேசி அதை வந்து டெமோக்ரஸி பத்தி இருக்கு, அவன் இல்ல முத்துக்குமார விளக்கம் இல்ல கொடுக்கறதுக்கு முதல் எவன் எனக்கு கேட்டான்? என்னன்னா, ப்ரோமோ போடுறப்ப என்ன போட்டானுங்க, மக்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு கருத்து சொல்ற மாதிரி. இப்பதான் நான் யூடியூப் சேனல்லையும் கிளின்னு கிழிச்சிட்டு தான் வந்தேன். என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி மக்கள் சொல்ற கருத்தை வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டுக்கிட்டு தலையாட்டுற மாதிரி, ஃபேவரிசம் பண்ணவங்கள ஓட விடணும், வளவலன்னு பேசக்கூடாது, அப்படி இதெல்லாம் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா நாங்களும் வந்து யூடியூப் சேனல்ல மக்கள்கிட்ட மக்கள் கருத்து மகேசன் கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தடவை யூடியூப் இருக்கும், இந்த தடவை பிக் பாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருக்க எல்லாரையும் நாங்களும் மண்டையை கழுவி தான் வச்சிருக்கோம். இப்ப மக்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டானா? இப்ப இன்ஃபுளுசரா இருக்கேன்டா டேய், நீங்க தானடா சேனலுக்கு சொம்பு தூக்குனீங்க, அவங்க திருந்திட்டாங்க, மக்களோட இதுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்துட்டுலடா அந்த பொண்ணு எலிமினேட் ஆகணுமா இல்லையாங்கிறத மக்களடா தீர்மானிச்சிருக்கணும். இவங்க யாரா தீர்மானிக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இயல்பாவே எழக்கூடியதுதான். அந்த கேள்வியை நானும் கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனா இல்ல சேம் மக்கள் ப்ரோ, அதுல இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணிருக்கேன். சாரி பண்ணிட்டு அதுல ஒரு நாமினேஷன் சொல்லி பார்ப்பல, இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் growth இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாமினேட் பண்ணிட்டு போகல. எனக்கெல்லாம் சில்லி ரீசன். யோ, அந்த பொண்ணுக்கு growth இருக்கு இல்ல செகண்டரி, அதை ஒரு நாமினேஷன் ப்ராசஸ்ல எடுத்து வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, அந்த பொண்ணு வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நாமினேட் பண்றான்னா எந்த அளவுக்கு கன்றையான கேம் விளாடுவாங்க சேர்ந்துருக்கு. எல்லாம் ஒரு நாமினேஷன் தெரியல. அது பண்ண ரஞ்சித் நீங்க கரெக்டா, ரஞ்சித் தான் பண்ணாப்ல அந்த வேலையை. அந்த பொண்ணுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கு ஆமா அப்படின்னு. ஆமா ஆமா. அன்அஃபிஷியல்ல என்ன அவனுக்கும் ரீசன் தெரியல, என்ன பேசிச்சு நாமினேஷன் பேசிச்சு. அன்அஃபிஷியல்ல ரஞ்சித்துக்கும் ரவீந்தருக்கும் டஃப்பா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சேல்பு நீங்க? இந்த இந்த இது நாமினேஷன் ப்ராசஸ், இது ரஞ்சித் பர்டிகுலர் ரஞ்சித், மத்தவங்களோட விட்டுருங்க பையனா. ஒரு கிரியேட்டர் டிராமா அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒருத்தங்க ஆரம்பிச்சதும் அதை அப்படியே இன்னொருத்தவங்க புடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன். அது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து எத்திக்ஸுக்கு எதிரானது நான் முன்னாடியே சொன்னேன். ரவீந்தர் சார் ஒரு விஷயத்த கிளியரா சொன்னாரு. அவர் வந்து ஓப்பனா சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு அந்த அந்த வாய்ப்பை வந்து எனக்கு தேவையில்லைன்னு விளையாட்டா கூட சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து சரின்னு தான் பட்டுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் ஒருத்தங்க இருக்கும்போது நீ லாட்டா சொல்ற விஷயமே வினையா போயிடும். பிக் பாஸ்ல சின்ன விஷயம் ரொம்ப பெருசா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, பிரதீப்போட ரெட் கார்டு எவிக்ஷனு கிட்டத்தட்ட 100 நாட்கள் டெய்லி ஸ்பேஸ் போட்டு சேகர் பேசியிருக்காப்ல, நான் வந்து பேசியிருக்கேன், ஹரிஸ்புரம் பேசியிருக்காரு. அது அவ்வளவு பெரிய விஷயமாக்கணும். ஒரு நாள் 2 நாள்ல நின்னுச்சா அந்த விஷயம்? பிரதீப் வெளில வந்துட்டாரு. ஆனா பிரதீப் அதை பற்றி ஒரு கட்டத்துக்கு மேல வாய் திறக்கல. அது என்ன காரணம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு புரியும். ஆனா அதை பத்தி 100 நாளுக்கு மேல வந்து மக்கள் குரல் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா? அப்ப சின்ன விஷயம் தான், அது பெருசா மாறிடும். அதே மாதிரி வந்து விளையாட்டுக்கு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. 21 வயசு பொண்ணு, வெளி உலக அனுபவம் கிடையாது. பெத்த தாய் தகப்பன் அப்புறம் தங்கச்சி இவங்க தான் கூட வந்து இருந்து மேடையில ஏத்தி விஜய் சேதுபதிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. அந்த பொண்ணுக்கான அனுபவம், அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து அந்த சினிமா தான், மகாராஜாங்கிற படம் தான். அதை தாண்டி ஒரு அதுவும் பெரிய 24 அனுபவம். ஹவர்ஸ் தான் அங்க.
24 ஹவர்ஸ் தான். 24 ஆமா. ஹவர்ஸ்க்குள்ள அப்படியே இல்ல. இருக்கு. ஆமா. அதனால அந்த பக்குவப்படல. அந்த பக்குவப்பட்ட நிலை இல்லாதனால வந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை ஒரு 25 வயசுக்கு மேல கொஞ்சம் ஒரு வெளி உலக அனுபவம் இருந்து அந்த பொண்ணு போயிருந்துச்சுன்னா கதையே வேற மாதிரி போயிருக்கும். இதே வந்து நான் சொல்றேனே, ஜோவிகா இதுக்கப்புறம் ஐஷு இவங்க இந்த 2 டிக்கெட்ல ஏதாவது ஒரு டிக்கெட் வெளியில வந்துரும். 2 பேர்ல யாராவது டிக்கெட் இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி 24 ஹவர்ஸ்ல எவிக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா லாஸ்ட் சீசன் வெளியில வந்திருப்பாங்க. வயச காரணம் காட்டி ஜோவிகாவே வெளியில அமைச்சிருக்கலாம் லாஸ்ட் சீசன். இது நடந்திருக்கும். ஆனா இந்த சீசன்ல வந்து இவங்க ரொம்ப யங்குங்கிறது தான் ஒரு ட்ரம் கார்டுங்கிற மாதிரி போயிடுச்சு எல்லாருக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்ப இதே வந்து ஒரு மாதிரி அன்ஃபேர் ஆயிடுச்சுன்னு எப்ப வேணா வெளியில அனுப்புறவங்க வீக்கெண்ட் எபிசோட்ல புடிச்சு உள்ள போட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அவ்வளவு சீக்கிரம்? திருப்பி வா உள்ள வாமா அப்படின்னு இந்த மாதிரி விஜய் சேதுபதி தப்பா நடந்துருச்சு திருப்பி என்ட்ரு ஆகு அப்படின்னு பண்ணாங்கன்னா இருக்கலாம் ப்ரோ, இருக்கலாம். அதுதான் பிளானே அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இருக்கலாம். ஹரிஸ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு 2 ஆப்ஷன். ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்ரெட் ரூமா இருந்திருந்தா இந்நேரம் நமக்கு வந்து 24/7 காட்டியிருப்பாங்க. ஒருவேளை அதை வந்து மறைச்சு நமக்கு நாளைக்கு காட்டுறாங்களான்றது தெரியல. நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த சைடு வந்து 9 பேர் இருந்தாங்க. இப்ப 8 ஒன்னு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கவுண்ட் குறைஞ்சிருக்கு. சோ யாராவது ஒருத்தரை உள்ள அனுப்பிதான் ஆகணும். சீக்ரெட் ரூம்ல வைக்கணும் ஆப்ஷன் ஒன்னு. அப்படி இல்லைன்னா 30வது நாள்ல ஒயில்ட் கார்டு என்ட்ரியா போறவங்களோட சேர்த்து அவங்கள அனுப்பணும். இந்த 2 ஆப்ஷன் தான் எனக்கு இல்ல தெரிஞ்சு. சீக்ரெட் ரூம்ல இல்ல. நேத்து மகாராஜா சக்சஸ்ஃபுல் பொண்ணு இருந்திருக்கு. ஒரு 100வது நாள் மகாராஜா சக்சஸ்ஃபுல் அந்த பொண்ணு இருந்திருக்கு நேத்து. அதனால அப்ப அந்த வாய்ப்பு பொண்ணு கிடையாது. அது அது அப்படி போயிருக்கலாம். அப்படின்னா 30வது நாள் தான் வர முடியும். சீக்ரெட் ரூம் இல்ல அப்படின்னா 30th டே தான். அது இன்னும் அந்த கிளிப்பிங் கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா அந்த பொண்ணு இருந்து சைலண்ட் அனுப்பு. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க போனவங்க இருந்துச்சு அந்த பொண்ணு. சீக்கிரம் தெரிய இல்லையே முடியல அந்த ப்ரோ. பொண்ணு. இல்ல ப்ரோ, நேத்துல ப்ரோ, நேத்து எப்ப சொல்றது, அதுதான் டைமிங்லாம் இல்ல. ஆனா அதுக்குள்ள ஐயப்பன் கிளாரா ட்வீட் போட்டிருந்தாப்லையா அந்த பொண்ணு மகாராஜாக்கு இது வந்துச்சு சொல்லு. ப்ரோ இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க தெரியல, நான் ஐயப்பன் ப்ரோ பார்த்தா போட்டா சொல்றேன். ஐயப்ப அப்படி போட்டிருந்தாரா ப்ரோ? ஆமா ஐயப்பன் தான் எப்படி போட்டாப்ல. விடுவாங்க? ஷோ விடாங்கன்னா வெளியே விடவே மாட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள வெளியே விட்டுருப்பாங்க. ஆமா இப்பதான் ஐயப்பனை பார்த்துதான். எனக்கு ஹாய் டிஎம் சையன் பண்ணி ப்ரோ. அவர் போட்டதா. இன்னொரு ஷேர் ஒரு ஓப்பன் பண்றேன். கொஸ்டினை வச்சு முடிச்சுக்கிறேன். அதை பத்தியே டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்ப வந்து உள்ள வந்து அர்ணவா அவர் பேரு, அவரும் ஆமாமா. இன்னொருத்தவங்களும் இருக்காங்கல்ல. வைல்டு கார்டு என்ட்ரியில அவங்க ஒய்ஃப உள்ள விடுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா? அவர் நாமினேஷன் பாத்தீங்களா நீங்க? ஹிந்தி அர்ணவ் பிக் பண்ண பாஸ்ல நாமினேஷன் நிறைய பார்த்ததே இல்லைங்க. ப்ரொமோ கூட ப்ரொமோ இந்த வாட்டி இவர் கமல் சார் ஒரு வாட்டி சல்மான் மாதிரியே பண்றாருன்னு போட்டதை மட்டும் தான் பார்த்திருக்கேன். மத்தபடி ஹிந்திலாம் பார்த்தது இல்ல. இல்ல ஹரிஷ் ப்ரோ, உண்மையிலே நடந்துச்சு. ஒரு கணவன் 2 மனைவி 3 பேரையும் சேர்த்து அனுப்பிட்டாங்க உள்ள. அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா ஒரு மனைவியை எவிக் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க இன்னொரு மனைவியோட அவர் ரொம்ப, நான் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி இருந்தது வந்து அவங்க வெளியில இன்டர்வியூ கொடுக்க உள்ள எங்க பிக் பாஸ்ல இதுல மனைவி எல்லாம் கிடையாதுங்க. தெரிஞ்சவங்க தாங்க. அந்த கான்ட்ரவர்சிக்கு ஃபியூல் ஆட் பண்ற மாதிரி பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் கேட்டேன். நல்ல ஐடியாவா சரி ப்ரோ, இருக்கு. மேல வந்திருக்கா பாருங்க ட்வீட். அது ஐயப்பன் போட்டது மேல வந்து அதுதான். ஹாய் சையன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ போன சீசன் வந்துட்டு டிசர்வான கன்லெக்ஷன் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நல்ல டிசர்வான கன்லெக்ஷன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யார் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, 24 ஹவர்ஸ் தான் ஆச்சு. அவங்களுக்கு வேணா 24 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா தெரியலாம். பிக் பாஸ் டீமுக்கு எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அன்ஃபேரா பண்ணிட்டாங்க. ரிவ்யூவர்ஸான நான் கோ ரிவ்யூவர்ஸ்க்கும் சொல்றேன், என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்றது, என்னுடைய கோ ரிவ்யூவர்ஸுக்கும் ரொம்ப ஏர்லி. எனக்கு தெரிஞ்சு 24 ஹவர்ஸ்லாம் வந்து ஒருத்தரை வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஜாக்லினையுமே நம்ம நிறைய கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு தோணுச்சு. இப்ப நைட்ல வந்து ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு போனாங்க நாமினேஷன் ப்ராசஸ்ல. எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாம் சும்மா கன் மாதிரி இருக்கு. ஒரு ரீசன் சொல்றாங்க, கரெக்டா ஆப்டா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப பேசினாலும் பிடிக்காது. அதனால இன்னும் ஒரு வாரத்துல ஜாக்லின் மேல இருக்கக்கூடிய பார்வை மக்களுக்கு மாறலாம். இன்னைக்கு நம்ம நல்லவங்க நினைக்கிற ஒரு சில பேர் வந்து உண்மையான கலர் வெளுத்து போகலாம். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்குமே சஜஷன்ஸ் இருக்கு, ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஆனா மத்தவங்க கருத்து தெரிவிக்கிற மாதிரி சோசியல் மீடியால இன்ஃபுளுன்ஸ்லாம் இருக்கக்கூடிய பர்சன் எல்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அது வந்து ஒரு தரப்பால ஃபாலோ பண்ணப்படுது. இப்ப என்ன வந்து ஒரு 30,000 பேர் யூடியூப்ல பின்தொடர்றாங்கன்னா
நான் பேசுறத ஒரு சில பேர் உண்மை நம்பி அதை பேஸ் பண்ணி ஓட் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அர்ச்சனாவெல்லாம் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம் 10 நாள் அனலைஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்பவுமே ஒரு ட்வீட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் பிலாங்ஸ் டு பிரதீப் ஆண்டனி, செகண்ட் ஆஃப் பிலாங்ஸ் டு அர்ச்சனா அப்படின்னு. அதை நம்பின மனுஷன் அந்த ஹரிஷ்ன்றவர் தான். அவர் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அப்பெல்லாம் வந்து பெருசா அர்ச்சனா வருவாங்களான்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பட் அர்ச்சனா நான் ட்வீட் பண்ணியிருந்தேன், அது உண்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த தடவை என்னோட ஒப்பீனியன் மாறலாம், பட் ஆனா இருந்தா அறத்தின் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த அறத்தை விட்டுட்டு நம்ம நெறி தவறி இன்னொரு பக்கம் தப்பா போய் பேசிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ப்ரோ. அவ்வளவுதான். ஆனா நம்ம வெளியில இருந்து அறத்தை பத்தி பேசலாம், உள்ள இருந்து அறன்னு உள்ள ஒரு பேசி அறம் பேசுறாப்புல, அது உள்ள ஒரு அறம் அறம் பேசுறாப்புல. அது அறம் வெல்லும் முறம் அல்லன்னு ஏங்க நீங்க வேற. அவர் அருவங்க, அறம் கிடையாது. ஒரு நிமிஷம் ப்ரோ ஆதிஷ் ப்ரோ, நீங்க என்ன சப்போர்ட்லாம் பண்ணீங்களா அர்ச்சனாக்கு? அந்த மாதிரி ரஜித் ப்ரோ பண்ணுங்க. ப்ரோ நீங்க ஜாக்லின் பத்தி பேசினதால ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. எனக்கு சீசன் 5 பிரியங்கா தான் ஞாபகத்துக்கு வருது ப்ரோ. மேபி ஆங்கர் இருக்கனால அந்த டாமினன்ட் தெரியுதா? ஆங்கர் இருக்கனால இல்ல இல்ல, எனக்கு அவ்வளவு எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் 30 நிமிஷம் பேசினாலே பேட்டரி டவுன் ஆயிருது. எனக்கு 30 நிமிஷத்துக்கு மேல லைவ் போக முடியல. கவலை தோய்ந்த உங்கள் முகம் கண் முன்னே தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிருச்சு. நான் லைவ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் 30 நிமிஷம் பேசிட்டு. ஆளை விடுங்கடா சாமி, நமக்கு தொண்டை வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிமா, அதாவது ஒரு கருத்து, ஒரே கருத்து, அத போய் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லுதுங்க அந்த பொண்ணு. எங்க இருந்து சார்ஜ் நிக்குதுன்னு தெரியல நமக்கு. ஸ்பெஷலா எதுவும் டானிக் எடுத்துக்கிறாங்களா, ஸ்பெஷலா ஏதாவது சாப்பாடு கீப்பாடு கொடுக்குறாங்களா பிக் பாஸ் வீட்லன்றது புரியல. ஆனா அந்த எனர்ஜி மட்டும் குறையவே இல்லை ஜாக்லினுக்கு. இப்ப நைட்டு காலையில இருந்து இது நடந்திருக்கு நாமினேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் போய் ரஞ்சித்திட்ட சொல்லுது, ஃபேட்மன் சார்ட்ட சொல்லுது, எல்லார்ட்டையும் சொல்லி முடிச்சுட்டு நாமினேஷனுக்கு வருது. நாமினேஷன்லயும் கொஞ்சம் கூட தளர்வு இல்லை. அதே ஹை பிச்சில் அதே டோன்ல அப்படியே பேசுறாங்க. இது வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சண்டை போடணும். இந்த ரேங்கிங் டாஸ்க்னு ஒண்ணு வரும், வரிசையா வச்சு விட்டுருவாங்க. ஒரு 10 1 2 நம்பர் போட்டு 10ன்னு வச்சு விட்டுருவாங்க. அங்க நின்னு அசீம் வந்து பேசினாரு. எத்தனை பேருக்கு ஞாபகத்துல இருக்குன்னு தெரியல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் லைவ்ல நான் பார்த்தேன் அசீம் விக்ரமன் பேசின அந்த ஒரு இதெல்லாம். அது மாதிரி வந்து 4 மணி நேரம் பேட்டரி நிக்கும்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்பாட் கிடைக்குதோ இல்லையோ, ஜாக்லின் 4 மணி நேரம் பேசி எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் ரேங்கிங் டாஸ்க்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க டஃப் காம்படிட்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த. அவங்க வில்லியா இருக்கலாம், நான் இப்பயும் சொல்றேன், அவங்க ஹீரோயினாவும் இருக்கலாம், வில்லியாவும் இருக்கலாம், ஆனா அவங்க வந்து இந்த கேம்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவாங்கன்றதுல எனக்கு கொடுத்துருவாங்க. கமல் சார் நீங்க சொல்லுவாரு சொன்னதுல இப்ப இவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லி இது அவங்களுக்கு ஓகே, இது எல்லார்கிட்ட சொல்றதையும் இங்க லைவ்ல ஓகே ஆனாலும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான்றதையும் யோசிக்கணும்ல. அது அதனால கண்டிப்பா கண்டென்ட் தான், கண்டென்ட் கிவர் தான் அவங்க. இந்த சூப்பரா சொன்னீங்க. ஒரு ஃபைனல் வீக்ல கியூரிசியலான டைம்ல கமல் சார் வந்து சொல்லுவாரு அசீம்க்கு, அதாவது ஒருத்தன் தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒப்பீனியன் சொல்லுவான், அது ஒப்பீனியன். ஆனா டிக்கெட் இருக்குல்ல, கலெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் ஃபேக்ட்ங்கிற மாதிரி. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க பேசுறாங்க பேசலன்றது ரெண்டாவது, கண்டென்ட் தட் மேட்டர்ஸ். அங்க கண்டென்ட்னு ஒண்ணு இருந்தாதான் அவனுக்கும் டிஆர்பி, யூடியூப்ல வந்து வீடியோ போடுற எங்களுக்கும் வியூஸ். இங்க நீங்க ஸ்பேஸ் போடுறீங்கன்னா இங்கேயும் ஒரு 1000 பேர் வருவாங்க. கண்டென்ட்டே இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கு வேலையே இல்லை. இன்னைக்கு ஜாக்லின் பத்தி பேசுறோம்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் தான். அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஜாக்லினை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல டூ மச் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இந்த சீசன் தான் நினைக்கிறேன். யூஸ்வலா ரொம்ப ட்ரையா இருக்கும், அடுத்த நாள் பேசிட்டு இருப்பானுங்க, அப்புறம் நைட் அந்த நாமினேஷன் அப்பதான் ஹீட் ஆகும். இந்த வாட்டி வந்து அந்த நிறைய அந்த ஃபர்ஸ்ட் டே 1 உள்ள போன அன்னைக்கு நைட்டே வந்து டெலிகாஸ்ட்ல வந்து கண்டென்ட் கொடுத்ததுக்கெல்லாம் வந்துட்டு கரெக்ட் தான். அது நல்லா இதாச்சு இந்த வாட்டி. டூ மச் டு வாட்ச்ங்கிற மாதிரி இருக்கு. இல்ல இதுக்கு ஒரு இல்ல லாஸ்ட் டைம் அந்த பிக் பாஸ் பால் பாஸ் சரியா யூஸ் பண்ணிக்கல, இந்த டைம் அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் இதுல பெரிய பங்கு அதே கான்செப்ட் தானே இந்த வாட்டியும். உங்களுக்கு 2 வீடு அது பிரிச்சுட்டாங்க அந்த மாதிரி தான். பட் இதுல ஒருத்தர் உட்காந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த ரூலை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. போன வாட்டி இவங்க மட்டும் தான் ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க சும்மா வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப 2 பேருமே போட்டி போடுறாங்கன்ற போது இதுதான் கரெக்ட் கான்செப்ட்னு நினைக்கிறேன். செம்மையா தான் இருக்கும். இல்ல ஹரிஷ் ப்ரோ, நிறைய பேருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபுளுசர், இப்போ ட்விட்டர்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா இந்த ஷோ வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதுல வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் இட். அண்ட் மக்களும் வந்து விஜய் சேதுபதி வராரு அப்படின்றப்ப என்ன நினைச்சாங்க, நிறைய பேர் சொன்னாங்க கமல் சார் இல்லைன்னா அந்த ஷோ அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா நேத்து விஜய் சேதுபதி அதை வந்து ஹோஸ்ட் பண்ண விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து வீட்டுல பார்த்துட்டு சொல்றாங்க, ஏய் என்னடா இவ்வளவு யதார்த்தமா பேசுறாரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது, ஏன்னா நான் ரிவ்யூ பண்றேன்னு தெரியும் வீட்டுல,
பார்த்துட்டு சொல்றாங்க இவ்வளவு யதார்த்தமா பேசுறாரு, இவ்வளவு சூப்பரா பேசுறாருடா அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு இம்பாக்ட் தான், ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். ஸோ இந்த ஷோக்கு வந்து ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது தான். பட் இதுவே கண்டினியூ ஆகுமா? இது மாதிரி இனோவேட்டிவா யோசிச்சுட்டே இருக்கணும். டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வச்ச டாஸ்க் கூட நல்லா தான் இருந்துச்சு. இது மாதிரி டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் இனோவேட்டிவா கிரியேட்டிவ் டீம் வந்து வித்தியாசமா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நமக்கு போர் அடிக்காம போகும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பார்ப்போம். சைவன் ப்ரோ, இன்னொரு விஷயம், இப்போ லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு மாயாக்கு ஓட் பேங்கே இல்லை, பட் இருந்தாலும் விஜய் டிவி ஃபைனல் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த சீசனும் தப்பா பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாயா வந்து 2வது வாரம் எவிக்ட். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. மாயா வந்து செகண்ட் வீக்ல எவிக்ட் ஆகி போக வேண்டிய ஒரு நபர். பவா செல்லதுரை அப்படிங்கிற ஒரு நபரால காப்பாற்றப்பட்டார். அவர் வந்து வெளியே போயிட்டாரு. அதனால ஓட்டிங்கை நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அந்த வீக் வந்து மாயாக்கு ஓட்டிங்கே இல்லை. ஏன்னா பயங்கர நெகட்டிவிட்டி. ஏன்னா நிறைய கூல் சுரேஷை பத்தி, பிரதீப்பை பத்தி, கிச்சனுக்குள்ள போனா கொண்டுடுவான், கிச்சனுக்குள்ள போனா ஜாமான்லாம் இருக்கு, கத்திலாம் இருக்கு, ஸோ அவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு கூல் சுரேஷ் ஒரு மாதிரியா பாக்குறான். இப்படிலாம் அவங்க வந்து ஆம்பளைனாலே தப்பானவன்னு ஒரு பிராண்டிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப கெட்ட பேர் இருந்துச்சு. சோசியல் மீடியாலலாம் கழிவுகளி ஊத்திட்டு இருந்தோம். அந்த வாரம் காப்பாத்தி அவங்களை என்டையரா கொண்டு வந்து லாஸ்ட் சீசன் வரைக்கும் வச்சது வந்து பிக் பாஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் நான் பாக்குறேன். எனக்கு என்ன இந்த ஏன் ப்ரோ உங்க சக யூடியூபர் அதை பேசாதீங்க ப்ரோ. அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ரிவ்யூ சக பண்ணாங்க. யூடியூபரா? ஏன் சும்மா ஏங்க ஆமா உண்மைதானே ப்ரோ, யூடியூப் ரிவ்யூ பண்றாங்க ப்ரோ. அது சரி. இன்னும் எங்க லோகேஷ் கனகராஜ் படம் இருக்கு, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னங்க ஆச்சு அதெல்லாம்? லோகேஷ் என்ன படத்துக்கு எல்லாம் போலையா? ஒண்ணு இல்லங்க, ஹரிஷ் ப்ரோ பேசுறது எனக்கு கேட்கலையே சேகர். பக்கா மியூட் ஆயிடுச்சு டக்குன்னு இருக்கு. ஏன் ப்ரோ கேக்குதா இப்போ? கேக்குது. ஹரிஷ் இல்லங்க, ப்ரோ ரிவ்யூ பண்ற போது ஏன் இங்கிலீஷ்ல ப்ரோ ஹரிஷ் ப்ரோ பண்ணிட்டா, கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ரிவ்யூ பண்ற போது இங்கிலீஷ்ல பண்ணிட்டா ஹாலிவுட் முடிஞ்சு. இல்ல ஒரு நிமிஷம். சேன் ப்ரோ ஹரிஷ் ப்ரோ சொல்லி கொஞ்சம் ரஞ்சித் ஆர்மி கொஞ்சம் வளர்த்து விட்டுருவாங்க ப்ரோ. அவன் தத்தளிக்கிறாங்க பசங்க. ஹரிஷ் ப்ரோ கொஞ்சம் பாருங்க, கன்சிடர் பண்ணுங்க. அவருதான் நம்மளை காப்பாத்தணும். சொல்லுங்க சேகர் ப்ரோ. மதன் ப்ரோ, நீங்க அந்த ஃபேக் ஐடில இருந்து ப்ரோ வந்தீங்கன்னா இல்ல, ஓட்டுல ஒரு சின்ன விஷயம் இப்பதான் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்தேன். நேற்று சக்சஸ் மீட் போனது அவங்களோட அக்கா, அது வந்து ட்வின்ஸ். தயவு செய்து ஒரு நிமிஷம், என்னடா நம்ம ஏன் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தேன். இப்பதான் அபிஷியலா நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் ஒரு ஆளை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆளை விட யாருனாலையும் அபிஷியலா சொல்ல முடியாது. இதுக்கு மேல நான் இது ஸ்பேஸ்ல சொல்ல விரும்பல. இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ள வைல்ட் கார்டா போனாலும் சரி, இல்ல இந்த வாரமே போனாலும் சரி, சப்போர்ட் பயங்கரமா இருக்கும். அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இதுக்கப்புறம் அவங்க உள்ள போனாலும். ஹரிஷ் ப்ரோ, நான் அதை தான் சொல்ல வந்தேன். இது ஒரு விஜய் டிவி ஆடக்கூடிய கேமா கூட இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் மாயா பாத்தீங்கன்னா உள்ளேயே வச்சிருந்து அவங்கள வந்து ஃபெனால வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்றது அஜெண்டா. அதை வந்து நாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே பேசணும். அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்களுக்கு வந்து கப்பு கொடுக்கப்படலை. இந்த தடவை விஜய் சேதுபதி சார் படத்துல நடிச்ச ஒரு பொண்ணு அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்கு. அந்த ஒரு பேரை மாத்தணும், அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு ஃபேஸ் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் டீம் வந்து ஒரு பிளான் பண்ணிருக்காங்களான்றது நமக்கு தெரியல. லாஸ்ட் சீசன் அது தோல்வியில முடிஞ்சிச்சுல. இது நடக்காதுன்னு நம்ம எந்த விதமான அங்கீகாரமாவும் சொல்ல முடியாது. லாஸ்ட் சீசன் அவங்க எடுத்த முயற்சி ஒரு தோல்வியில முடிஞ்சது. சச்சனாவே அவங்க ரொம்ப நாள் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கலாம். ஒரு 90 நாள் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கலாம். ஃபினாலே வரைக்கும் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கலாம். அது வந்து நம்ம வந்து மாயாவை கொண்டு வர மாதிரி கொண்டு வர முடியாது. இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு புதுசா ஒரு வேல்யூவை இந்த மாதிரி எவிக் பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவோம் மக்களுக்கு மத்தியில. இப்ப ஆட்டோமேட்டிக்கா சிம்பத்தி வந்துருச்சுல மக்களுக்கு. சோ அது இதுக்கப்புறம் ஒயில் கார்டா கொண்டு வரலாம் அப்படின்றது கூட பிளானா இருக்கலாம். கவின் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, சேகர் ப்ரோ, ஒரு டவுட். அவங்களுக்கு கொடுத்த அந்த கப்பை தான் உடைச்சிட்டாங்களே ப்ரோ. திரும்ப வைல்டு கார்டுன்னு கூப்பிட்டு உள்ள எல்லாம் விடுவாங்களா? ஏன்னா அவர் சொல்றதை பார்த்தா இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல முடிஞ்சது, வெளியே அனுப்புற மாதிரி தான் ப்ரோ இருந்தது. So அதுவே திரும்ப தர்மாகோல் ப்ரோ. அதை உடைச்சதுக்கெல்லாம் திருப்பி விடக்கூடாதுன்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதுதானே, வெளியில போகும்போது இந்த மாதிரி போகணுன்ற ஒரு இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தானே. தே கேன் ஆல்வேஸ் பெண்ட் ரூல்ஸ். கண்டிப்பா எனக்கு இந்த வாரத்துல ரொம்ப சான்சஸ் கம்மியா இருந்தாலும் வைல்ட் கார்ட்லாம் ஷோர் ஷாட்டா வரும்னு தோணுது.
அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அப்படி எதுவும் பார்த்தா இல்ல ஒரு போன நிமிஷம், லாஸ்ட் சீசன்ல சீசன் வைல்டு கார்டு. அனன்யாலாம் வந்தாங்க. அனன்யா அப்புறம் அந்த பையன் பேர் என்ன, இன்னொரு பையன். இல்ல லாஸ்ட் சீசன் விஜயவர்மலாம் ஏன்பா ஒட்டிட்டு தான் அது போனாங்க வெளியில தான்ப்பா போறப்போ, அவங்க இருந்துச்சு. கையில கொடுத்துட்டு. என்னைக்கு கூப்பிடுறாங்களோ உள்ள வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. போகவே இல்லை அந்த அம்மா வெளியில. இல்ல லாஸ்ட் சீசன் ஹரிஸ் ப்ரோ, லாஸ்ட் சீசன் அந்த பிரேக் பண்ணிட்டு தான் போனாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு கமல் கொடுத்தா இல்ல கூட நான் நீங்க இல்ல சொல்றேன் கை ப்ரோ, ப்ரோ, மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஒரு அது கொடுத்தாங்க. வாட்டி கஷ்டமா மட்டுமா இருக்காதா? வந்தாங்க. இல்ல ப்ரோ, கொடுத்ததை உடைச்சிட்டு போங்கங்கிறாங்க, திரும்ப அவங்களே இன்னொன்னு கையில கொடுத்துட்டு உள்ள போன்னு சொல்லுவாங்களா? வைல்டு கார்டுக்கும் அதை கொடுப்பாங்களான்னு தெரியலையே. மேபி அது ஒரு பெரிய ஸ்டாப்பிங் இது இல்லல்ல, ஒரு ஃபேக்டர் இல்லல்லன்ற. இதை உடச்சதுன்றதுனால நீ திருப்பி உள்ள போக கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது இல்லல்ல. அவங்க உள்ள வைல்ட் கார்டா வரணும் இல்ல இந்த வீக்கெண்ட் வரணும்னு டிசைட் பண்ணாங்கன்னா வந்துட போறாங்க. அது ப்ரோ எனக்கு அதுவும் இந்த பாக்குறதுக்கு ஒரு சீசன் பெரிய 50வது நாள் டிராஃபி 60வது மாதிரி எல்லாம் நாள் இல்ல. ரொம்ப பழைய காலத்துல ஏற்கனவே இடிஞ்சு போன தெர்மாகோல் மாதிரி இல்ல ப்ரோ, கொடுத்துருந்தாங்க. யாரா இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ப்ரோ. எல்லாரும் பாக்குறாங்க, உன் கையில வச்சிருக்கிற இதை போட்டு உடைச்சிட்டு போனா எப்படி ப்ரோ இருக்கும் அவங்களுக்கு? இல்ல எனக்கு அதுதான் தெரிஞ்சு எமோஷன். விஜேஎஸ்க்கு வந்து சாட்டர்டே சண்டேல வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக திரும்பி கொண்டு வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கே கொண்டு வரலாம். ஒரு இது இருக்கு. ஆஹ் கொஞ்சம் ஃபயர் ஆகும் அந்த ஷோ திரும்பி கூப்பிட்டு. ஏன்னா இப்ப வந்து ப்ரோ நீங்க தான் கடைசி அப்படியே சீசன் சொன்னீங்க பிரதீப் வருவாப்புல அப்படின்னு. அப்படியே அவங்க வந்தாலும் வெளியே மேபி சப்போர்ட் இருக்கலாம், உள்ள கண்டிப்பா பேக் ஃபயர் ஆயிருந்து. ஏன்னா உள்ள பேக் பார்த்துட்டு ஃபயரா வந்துட்டாங்கன்னு. இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விளையாடுறதுலதான் இருக்கு. ஆமா, உள்ள பேக் ஃபயரா இருக்கும். நான் எனக்கு ஒரு நிமிஷம், லாஸ்ட் சீசன் வந்து அந்த வடக்கு நண்பர்களை வந்து நான் ஒரு 90வது நாள் 80வது நாள் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டே வடக்கு நண்பர்கள்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன் எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் அந்த ட்வீட்லாம் படுது. ஹேஷ்டாக் இந்தி பிக் பாஸ் போட்டு ஆடணும்னு வருது. எனக்கு என்னன்னு தெரியல. ரைட்டு, என்ன மனப்பாடம் பண்ணி தெரியல. ஃபர்ஸ்ட் டே அழகா பியர் இறக்கி விட்டுருக்காங்க. இங்க அவன் இங்க பேசின இருக்கிறவரு கருத்துமே இங்க அவ்வளோ இருக்க பெரிய கூடாது. கருத்தெல்லாம் ஹிந்தியில இல்லை. கொண்டு போய் விட்டுருக்கணும். அப்ப வின் ஆயிருப்பாரு. நம்மளுக்கு அதுவும் தான் அவரோட வண்டவாளம் அந்த தண்டவாளம் ஆயிருக்கு. ஸ்கிரீன் மதன் ப்ரோ, அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பாத்தீங்களா? கூட பக்கத்துலயே வந்து உங்க பார்த்தேன் தலைவரும் பார்த்தேன். உட்காந்துருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் சேராத சேரான்னு சேர்ந்து இட போறாப்புல. ப்ரோ, அந்த இது ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இது அது ஆனால் 1 இயர் பழைய வீடியோ ப்ரோ. அது எதுக்கு அவர் புரியுது, அவர் இப்பதான் உள்ள வந்திருக்காருன்னு. பட் அதெல்லாம் வந்து அவங்க செட்டில் பண்ணி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேல இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ. இந்த அர்ணவோட ஒய்ஃப் அன்ஷிதா கான்ட்ரவர்சியில. இப்போதைக்கு அதுதான் ப்ரோ கண்டென்ட் வேற இருக்கு. நாமினேஷன் பேச பேசாங்களா உள்ளார, இவன் இந்த பொண்ணு சௌந்தர்யா பொண்ணு என்ன பண்ணும், இவனை நாமினேட் பண்ணும் இந்த ஆர்னவை. அதுக்கு தங்கலைஃப் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம போயிட்டு உள்ள போயிட்டு சௌந்தர்யா போய் நாமினேட் பண்ணுவோம் இந்த அங்கிதா பொண்ணு. செம கடுப்பு. ஏமா ஒரு பச்சையா மாட்டிக்கிறாங்க இவங்களே மாட்டிக்கிறாங்க வந்து ஓப்பனா. நம்மளே இது எதுவும் நினைக்கலாம் கூட இவங்களா வந்து மைண்ட் செட்ல வந்து நினைச்சுக்கிங்க அப்படின்றாங்க. ப்ரோ இந்த வாரம் யார் ப்ரோ மேக்ஸிமம் எனக்கு போறதுக்கு அருண் வாய்ப்பு? அருண் போனா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி தோணுதா? எனக்கு அப்படிதான் ப்ரோ தோணுது. எனக்கு ஃபேட்மேன்லாம் போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு, கண்டென்ட் கொடுப்பாரு. அவசியம் பிசிக்கலி ஹி மே நாட் பி ஸ்ட்ராங், பாவா, அதை நான் குறை சொல்லல. மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங். இருங்க ஒரு வாட்டி இந்த லிஸ்ட பாத்துட்டு சீசன்லயே வரேன் அவர் ஒருத்தர் யார் தான் ப்ரோ போகுதுன்னு. கண்டென்ட் ஆக்சுவலா கொடுப்பாரு. எனக்கு வந்து அவர் இருக்கணும். ஏன்னா இப்போ ஆமா, சும்மா அவர் குண்டா இருக்காரு, பிசிக்கலா இருக்காருன்னா அது குப்பத்தனமா இல்ல இருக்கு ரீசனு. நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப இவங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வருவாங்க. எல்லாருமே பண்ணிருப்பாங்க. ஈவன் அர்ணாவு கூட இப்போ ஆரம்பிச்சிட்டாப்ல அந்த அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் பிரேக் பண்ணோம்னா ஃபேட்மேன் இருந்தா தான் பிரேக் பண்ணுவாரு. அதுதான் ஸ்ட்ராட்டஜியா? இல்ல அதுதான் ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டேன். இருக்கலாம். அதுக்குள்ள போய் அழுதுதான் ஸ்ட்ராட்டஜினா இருக்கலாம், கண்டிப்பா ப்ரோ, இருக்கலாம். உங்களுக்குள்ள எனக்கு எனக்கு ஸ்மார்ட்டான என்ன பையனா ஆளுங்க வேணும் ரஞ்சித். ஹரிஷ் ப்ரோ. சும்மா இது வத்தலும் தொத்தலும் விஜய் டிவியா வச்சுட்டு என்னத்த பண்றது? எனக்கு என்ன கரெக்ட் பையனா தான். ரஞ்சித் சார் வெளியே போதும் பயம். ஹரிஸ் ப்ரோ, எனக்கு ஒரு பையன் ரஞ்சித் சார் வெளியே போதா பயமா இருக்கு. அவருக்கும் ஃபேட்மேனுக்கு தான் டஃப்பா போயிட்டு இருக்கு. ரஞ்சித் இப்போ ஓட்டு போடுங்க போங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இல்லாட்டி அருண் தான். இவங்க தான் 2 பேரு ஐ திங்க் சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ, உள்ள அவர் போறதுக்கு. தமிழை வச்சே ஓட்டு வாங்கிடுவாரு ப்ரோ. ஐ திங்க் அருண் தான் அதிக சான்ஸ் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு என் யூனிக். மக்கள்லாம் தெளிஞ்சுட்டாங்க எதுக்காக தமிழை யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. உண்மையா இல்லைன்னா இது பண்ணிடுவாங்க. இவர் நல்லா அங்க வந்துட்டு என்ன ப்ரோ அப்படின்னு உள்ள போய் பேசுறது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சும்மா
அதனால இதுக்கப்புறம்லாம் தேறிட்டாங்க ப்ரோ. 8 சீசனா பார்த்து இவனுங்க எங்க எங்க போய் எந்த கேமரால என்ன ரியாக்ஷன் குடுப்பானுங்க, பேக்கிரவுண்ட்ல என்ன பண்றானுங்க, எல்லாத்தையும் பசங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும். ஏன் ப்ரோ அதனால ஜாக்கு போகாதா ப்ரோ? ஜாக்கு கான்ஃபிடென்ட்டா இல்ல இருக்கான்ல. அவன் வியூ பாயிண்ட் கரெக்டா இருக்கு. அவன் ஜாக்லின் புரிய வச்சுட்டான். அவன் கரெக்டா ஜாக்லின் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜாக்லின்லாம் வாய்ப்பே இல்ல போறதுக்கு. முதல் வாரம்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்ல இவன் முத்துக்குமரன் சொல்றான். அவன் கேம் பாயிண்ட் ஃபுல்லா ஜாக்லின் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டான். இப்படியே திருப்பிட்டான். இல்ல ஹரிஷ், ரொம்ப ஒரு தெளிவா தான் இருக்கு. முத்துக்குமரன் வைக்கிறது வந்து கிறிஸ்டல் கிளியர் பாயிண்ட்ஸா இருக்கு. இப்ப நான் ஒண்ணும் இல்ல, நாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். வந்தான், உட்காந்துட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து நச்சு நச்சுன்னு வச்சாரு. அதாவது தெரிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தெரிக்கிற மாதிரி, இதுதான் காரணம், இப்படிதான் விளையாடுறாங்க, இப்படி இருக்கக்கூடாது, அதனால நான் நாமினேட் பண்றேன், அப்படி இருக்கு பாயிண்ட்ஸ். இல்ல ரொம்ப ஹீஸ் இன் ஃபார் தெளிவான அ ஃபைட். ஹீஸ் இன் ஃபார் அ ஃபைட். அது கிளியரா தெரியுது. ஆனா நான் என்ன அதான். சொல்றேன்னா, நம்மளுக்கு தெரியும்ல இந்த ஓவரால் விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்றேன் நான். இப்போ வோட்டிங்னு வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுல? ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து வரும்போது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுல நான் இவங்க தான் லீஸ்ட்டா இருப்பாங்கன்னு பார்க்குறேன். முத்துக்குமரனுக்கு வந்து இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னா கூட, எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலி வில் கெயின் சம் ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி டேக் போட்டு ஒரு ட்வீட் போடும்போது அது ஒரு பெரிய வியூவர்ஷிப் வருது. அவருக்குன்னு ஒரு நோட்டீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள், அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு. அப்பா ஒருத்தன் தமிழ்ல பேசுறான்ப்பா அப்படின்றப்போ, யாருப்பா அது? சீசன் 6ல அசீம் வந்து கொஞ்சம் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசின ஒரு ஆளு. நம்ம மக்களுக்கும் அது கொஞ்சம் இருக்கிறது தான், தமிழன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்க நபர்களை வந்து கொஞ்சம் உற்று நோக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து அவர் நோட்டீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பாயிண்ட்ஸும் தன்னை இருக்குது. வித்தியாசப்படுத்தி காமிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டர் வச்சுக்கிற மாதிரி சொல்றீங்க. அதுல எது வேணா இருக்கலாம். அதுல இவர் இதை யூஸ் பண்றாரு. தமிழ் அப்சல்யூட்லி கரெக்டா சொன்னீங்க. ஹரிஷ் ப்ரோ இவரை கூப்பிட்டு வர சொல்லுங்களேன் பிரசாந்த். அவர் லைவ் ஏதாவது போடுறாரான்னு தெரியலையே. இல்ல Maybe இல்ல அவரை அவர் பத்தி ஸ்பேஸ் யாராவது எல்லாம் போடல ப்ரோ. உங்களுக்கு யாராவது நம்பர் இருந்தா ப்ராப்ளி கால் பண்ணுங்க. இல்ல அவர் ரிவ்யூ பண்ண சொன்னா அப்படி இல்ல கால் பண்ணிட்டேன். அவரு வர்ற மாதிரி சொன்ன, கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் ஒர்க் இருக்குனாரு. அப்படியே ஜாயின் பண்ணிக்குவார். தேங்க்ஸ் ப்ரோ. இது செகண்ட் ப்ரோ தீபக் பத்தி நினைக்கிறீங்க? நான் ஏதோ பெருசா யோசிச்சேன், ஒண்ணுமே இல்லை, டம்மியா தான் இருக்காப்புல. என்னங்க பொசுக்குன்னு டம்மின்ட்டீங்க? அப்படிதான் தோணுது ப்ரோ. ஏதோ பெருசா பண்ணுவாருன்னு பார்த்தா இன்னும் கிடைக்கல. இல்ல, அவங்க ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. கீழே உட்காந்து, இன்னைக்கு மனைவிகள் போய் சொல்ல மாட்டாங்க, உண்மையதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து தீபக் வந்து ஹி இஸ் குட் சோல், குட் பை ஹார்ட், தான் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து ஃபேக்கா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃபேக்கா இல்ல அப்படின்னா ஒரு 50 நாளுக்கு மேல டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ப்ரோ அதெல்லாம் விடுங்க ஜெயம் ப்ரோ. நம்ம தலைவனை பாத்தீங்களா, கேப்டன்சி டாஸ்கே தெரியாம விளையாண்டு இது பண்ணாருல. தெரிஞ்சிருந்துன்னு வைங்க, எல்லாம் எப்படி சொல்றது, எல்லா வாரம் அவர்தான். ப்ரோ ஒரு ஜெனரல் டவுட், அவர் அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்டா ப்ரோ இல்ல சும்மா ப்ரோ ட்விட்டர் அது வீடியோ? பர்சனல்ல வேணாம் ப்ரோ, பர்சனல்ல வேணாம் ப்ரோ, அது வேணாம். இல்ல அப்படியா நான் கேக்குறேன். ஐ மீன் ஓகே. என்ன பார்த்து எதுக்கே அந்த கேள்வியை கேட்ட? சும்மா சேகரை பார்த்து எதுக்கு அந்த கேள்வி கேக்குறீங்க? அதுதான் என்ன ப்ரோ, நீங்களே போய் ஏதோ ஒண்ணு பண்ணிக்க, அது தெரியல ப்ரோ. நம்ம அவரை பத்தி பேசுவோம், அவருதான் உள்ள இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்ல ப்ரோ. ப்ரோ எனக்கு சேன் ப்ரோ இந்த ஆனந்தி உள்ள போறப்ப ஏதோ ஸ்ட்ராங்கா தோணுச்சு. அந்த மேட்ரு, வீடு பிடிக்கிற மேட்ரு இருக்குல்ல, அந்த மேட்டர்லாம் அந்த பொண்ணு நினைச்சா பயங்கரமா கொளுத்தி விட்டுருக்கலாம். எனக்கு அது தேவை, நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தா நேற்று ஃபுல்லா பயங்கரமா இருந்திருக்கும் ப்ரோ. அதை பண்ணாம லாஸ்ட் ஜாக்லின் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு ஒரே வார்த்தை. அந்த பொண்ணு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்குன்னு நினைச்சேன். அதை பண்ணாம கொஞ்சம் காமா இல்லாத ஒரு அவேர்னஸ் இல்லாம அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளை வச்சு சொல்ற போது, இந்த பவித்ராங்கிற பொண்ணுக்கு வந்து அங்க இருக்கிற சும்மா அது ஒரு இதாதான் பாக்குதே தவிர, அதுக்கு ஒன்னும் அந்த பெரிய அந்த ஒரு கேமை பத்தின ஃபுல் ஓவர் வியூவோ இல்ல பிளானிங்கோ இருக்க மாதிரி தெரியல இப்போ வரைக்கும். தட் மைட் சேஞ்ச் டுமாரோ. அதுக்கப்புறம் மத்தவங்கலாம் அந்த தர்ஷிகான்ற பொண்ணு கேப்டன் ஆச்சுல, அந்த பொண்ணு இருக்கிறதுலே பயங்கர ஷார்ப்பு. அது சரியான டஃப் கொடுக்கும். ஜாக்லினுக்கே அது டஃப் கொடுக்கும் அது கேம்ல. அதுக்கப்புறம் அந்த சௌந்தர்யான்ற பொண்ணும் செம்ம ஸ்ட்ராங்கு. பார்த்தாலே தெரியும். அது என்னன்னா சும்மா டைரக்ட்டா கொஞ்சம் பாயிண்ட் பேசினாலும் அதை கரெக்ட்டா பேசிட்டு அதை பாசிட்டிவா யூஸ் ஆயிடுது. ஜி அவங்க பெருசா இன்டராக்டே பண்ணலையே ஹரிஷ் ப்ரோ, சௌந்தர்யாங்கிறவங்க பேசாமல இருக்காங்க. ஆனா அது நாமினேஷன்ல பண்ண வீடியோ மட்டும் எவ்வளவு பேர் ஷேர் பண்ணிருக்கான்னு பாருங்க.
ஏன்னா அந்த பாயிண்ட் புரியுதா? நாள் பூரா பேசி அவர்ஷன் கிரியேட் ஆகலாம். இப்ப ஜாக்லினுக்கு எப்படின்னா கண்டென்ட் குடுக்குது. அது நல்ல கண்டென்ட்டா, கெட்ட கண்டென்ட்டான்றது உண்மையா தான் நம்ம பார்ப்போம். ஆனா இது பாசிட்டிவா ஒரு 2 வார்த்தை பேசினாலும் ட்ரெண்ட் ஆகுதுன்னு இருக்குதுல்ல. அந்த அந்த அப்படி ஆட்டிட்யூட் இருக்கு. சௌந்தர்யா என்ன பாயிண்ட் சொல்லுச்சு, அருணை வந்து நாமினேஷன் பண்ணி அவருக்கு பேசவே தெரியல வளர்றாருன்னுச்சு. அருண் இல்லைங்க. அந்த அருணவ் ஆமா அருணவையும் அன்ஷிதாவும் லிங்க் பண்ணி ஒரே மேட்டர் தான் இல்ல சொல்லுச்சு. ஆமா அருணவுக்கு வந்து ஆமா. சொல்லிச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஹரிஷ் ப்ரோ, நான் இந்த கேம் விளையாடுறவங்க கூட நம்பிடுவேன் ஹரிஷ் ப்ரோ. இந்த கேம் விளையாட சைட்ல சிந்து போடுறாங்க பத்தி அந்த பவித்ரா மாதிரி ஆளுங்கலாம், அது என்னைக்கு வெடிக்கும் தெரியாது. தப்பான வெடிச்சுன்னு வச்சுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்ல இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி டைரக்டா யோசிக்கல சவுண்ட் மதனு. சாரி சொல்லுங்க ப்ரோ. இல்ல பேசுங்க ப்ரோ, அதுக்கு சொல்றேன். இல்ல அதாவது அதாவது வெளியில தெரியும்ன்றது நீங்க ரீல்ஸ் எது பார்த்தாலும் தெரியும். உள்ள போய் யாருமே தெரியாத மாதிரி ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து எவ்வளவுதான் வில்லனா இருக்கட்டுமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவங்கள போய் அவன் நாமினேட் பண்ண மாட்டான். இதுல எப்படின்னா உள்ள வந்து எவ்ரி சீசன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும். ஆனா நாமினேஷன்ல போய் தைரியமா அவங்களே நாமினேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் நாமினேஷன் இருக்குல்ல, அது எவ்வளோன்றது மேட்டரா இருக்கும். இவங்களோட வோட்னால அவங்க வெளியில போறதோ, நாமினேட் ஆறதோ பெரிய பாதகம் ஏற்படுத்துறதாவோ இருக்காது. சோ அதனால போயிட்டு அப்படியே அங்க எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு ஹன்ஷிகான்னு சொல்லி சொன்ன அந்த அர்னூ சொன்னார்ல. ஆனா இது வந்து டைரக்டாவே அங்க ஓப்பனாவே மூஞ்சிக்கு நேரா பிரேக் பண்ணிருச்சு பாருங்க. இது பின்னாடி பேசியிருந்தா கூட ஒரு கன்டென்ட் தான். இது கேமரால ரெஜிஸ்டர் ஆகும். பீப்பிள் வாட்ச் பண்ணுவாங்க எல்லாம் தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே அந்த கேமரா முன்னாடி போயிட்டு எல்லார் முன்னாடியுமே அவங்க 2 பேர் ஃபேஸ்லயே ஐ நோ தே ஆர் க்ளோஸ். ஆனா இங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத உடைச்சு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது இப்ப இன்னைக்கு பேசாம விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அது நிஜமாவே நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்ப்பா இவன் ரொம்ப நல்லவன் கூட ஏதாவது பில்ட் ஆயிருக்க ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் வித்தவுட் அ ஸ்ட்ராட்டஜி அந்த பொண்ணோட பேரை அவன் சொல்லணும்ன்ற நீடே இல்ல அங்க. ஆனா அவன் எடுத்து போய் முதன்மையா சொன்னான் அருணவ். அதனால ப்ரோ அவன் சொன்னது உடுக்கு ப்ரோ, அவன் சொன்னது கூட நான் ஃபைன் ஓகே, ஏதோ மறைச்சு ஏதோ விட்டுலாம். ஆனா அந்த பொண்ணு உள்ள ஒரு வேலை பண்ணிச்சு பத்தியா நாமினேஷன்ல, அது எது எந்த அங்கதான் பொண்ணு? மாட்டினாங்க வகையா 2 பேரும். அன்சிதா அந்த பொண்ணு போய் உள்ள சௌந்தர்யா நாமினேட் பண்ண ப்ரோ, அது நீங்க நோட் பண்ணீங்களா? ஓகே ஆமா ஆமா அன்சிதா அததான் வந்து சௌந்தர்யா தான் நாமினேஷன் பண்ணுச்சு. சௌந்தர்யா நாமினேட் பண்ணுவாங்க. அன்சிதா வந்து சொல்லுது சௌந்தர்யா பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுன்னு. ஆமா இப்படி சொன்னா பயமா தான் இருக்கும். இவன் பாட்டுக்கு செடி சேர்க்கறாங்க ப்ரோ. பவித்ரா நீங்க என்ன பாருங்க, ஒரு 4 பேர் டீம் சேர்க்கறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி பழகி அப்படியே ஒரு டீமா போடுறாங்க. இப்போ அது கோர விடக்கூடாது. அது கோத்தா பெரிய முன்னூறு பிரச்சனை வரும். எனக்கு ஒரு தாட் எப்படின்னா இப்ப பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு வச்சுட்டாங்க. ஸோ இன் ஹை லெவல் பிளானிங் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பாய்ஸ் ஸ்ட்ரென்த்தும் கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலா மெயின்டைன் ஆகும். அதாவது ஒரு போட்டா போட்டியா இருக்கணும். இந்த சைடு 5 பேர்னா இந்த சைடு 5 பேர் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வாரம் மிஸ் ஆனாலும் அடுத்த வாரம் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கிறதுல பாய்ஸ்க்கு பாய்ஸ் தான் ரொம்ப காம்படிஷனும், கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ் தான் ரொம்ப காம்படிஷனுமே தவிர பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ங்கிறது வந்து செகண்டரி தான். அடுத்த லெவல் ஆஃப் காம்படிஷன் தான். ஏன்னா எவ்ரி வீக் ஐ திங்க் தே வில் ட்ரை டு ஒரு கேர்ள் ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு பாய் போடும்போது உள்ள இருக்கவங்களே வந்து ஏதாவது கால வர பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இங்கேயும் இட்ஸ் நாட் ஒன்லி இந்த ஆப்போசிட் டீம்ஸ் மாதிரியும் போட்டி இருக்காது. உள்ளுக்குள்ளேயே செம்ம இது இருக்கும். யார் இருக்கிறதுலே வீக்கா காட்டலாம், யார் இருக்கிறதுலே ரொம்ப பெருசா காமிச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் போட்டி பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் தான். ஹரிஷ் ப்ரோ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த வீடு பிடிச்சாங்கல்ல, அந்த கிச்சன் இருக்க பகுதி வந்து பெண்கள் இருக்கணும்னு வச்சுக்க மாசா இருந்திருக்கும் ப்ரோ. பசங்களை வெட்டி செஞ்சிருப்பாங்க கிச்சனுக்குள்ள கூட்டு போய். ஆனா அது இருக்கிறதுல அவங்க அழகா தானே கொஞ்சம் அழகா தெளிவா விட்டாங்க, இருக்கானுங்க. கோட்டை விட்டாங்க. ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆமா வந்ததுல இருந்தே ஸ்கோர் பண்ணது பாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அந்த 1 வீக் எவிக்ஷன் பேசுனது. இப்போ ஜாக்லின் மட்டும் அதுக்கு ஒத்து வரலனா கூட பெரும்பான்மையா வந்து கேர்ள்ஸ் இது பண்றபோது கேர்ள்ஸ் தான் எவிக்ட் ஆவாங்க. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆனா எனக்கு அந்த கிச்சன் மட்டும் கைமாறி இருந்துச்சுங்க. நான் யோசிச்சு பாக்குறேன் திங்கிங், எனக்கு என்னமா தெரிஞ்சு ட்விஸ்ட் செஞ்சிருப்பாங்க இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 2 சைடும் ஸ்விட்ச் ஆற மாதிரி ஒரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு 50 டேஸ்லயோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. 106 நாள்லாம் இவங்க இதே சைடு அவங்க அதே சைடுன்னு இருக்காது. அது கண்டிப்பா நடக்கும். ஆமா ப்ரோ. அதே மட்டும் இல்லாம அப்பப்போ டாஸ்க்ல வந்து மிக்ஸ்டா வைக்கணும் ப்ரோ. எல்லா டாஸ்க்ல வைக்கலனாலும் அப்பப்போது வைக்கணும். இல்லாட்டி வந்து எப்பயுமே இது ஒரு குரூப் எஃபோர்ட்டா இந்த சைடு தான் இல்ல அந்த சைடு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாவே போயிடும். அப்பப்போ அட்லீஸ்ட் மிக்ஸ்டா வைக்கணும். எப்படியும் இந்த ப்ரமோஷன்ஸ்னு ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வருவாங்க. அதுல இன்னைக்கு இந்த மேபி இருக்கலாம். கேப்டன்சி டாஸ்க்ல 2 பேர் அங்கதானே சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான்
இல்ல ஆனா நான் தான் இப்ப சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல. இப்ப நான் இன்னைக்கு வாட்டி பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கேர்ள்ஸ் சைடுல இருந்து நான் தான் வெளியில போவேன்னா, அவங்களுக்குள்ளேயுமே ஒரு போட்டி இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதுவுமே வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால 2 சைடுமே காம்படிட்டிவா தான் இருக்கும் கேம். இல்ல ப்ரோ ஹரிஷ் ப்ரோ இன்னொரு மேட்ரு நீங்க நாமினேஷன்ல 24 நாமினேஷன் இருக்குல்ல யார் வெளியே போகணும்னு சொன்னோடனே இந்த சில பெண்கள்லாம் வந்து பெண்களை நாமினேஷன் பண்ணாங்க சில ஆளுங்க நான்கு யோ அது கிடையாதுயா கேமு 2 பேரும் மாறி மாறி குத்தணும் அதான் கேமு அதை விட்டுட்டு ஒரே டீம்ல இருக்கிறவங்க குத்தியும் காலி பண்ணிட்டு இருக்கா யாரு வெயிட்டுன்னு காட்டுறது தான் கேமு இதுக்கு ஒரே என்ன கேம் டீம்ல நாமினேட் விளையாடுறதுன்னு பண்றதும் தெரியல கேம் தான். நீ இல்லைன்னா எப்படியாவது கேர்ள் ஒண்ணு, பாய் ஒண்ணுன்னு வரும்ல. அதனால அந்த கேம் எப்பவுமே இருக்கும். அப்படி இல்ல ஹரிஷ் ப்ரோ அது எதிரி ஃபர்ஸ்ட் நீ காலி பண்ணணும் அப்பமா நம்ம கூட கேட்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணணும் அது ஒரு மேட்டர் இல்ல அப்படி ஆமா ஆகாது. ப்ரோ, நீ கரெக்ட். பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு பாய் தான் வெளில வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். எப்படி ஒருத்தர் அதாவது ஒரு பாய் எக்ஸ்ட்ராவா இருக்க வரைக்குமோ இல்ல ஒரு கேர்ள் எக்ஸ்ட்ரா இருக்க வரைக்கும் மேனேஜ் ஆகும். அதுக்கு மேல போக விட மாட்டாங்கல்ல. அது ரொம்ப பேலன்ஸ் இல்லாம இருக்கும், இன்பேலன்ஸா இருக்கும். ஆமா, ஆனா அது முத்துக்குமார் போனா கேம் நாமினேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றப்ப இருக்கும் ஹரிஷ் ப்ரோ ஆக்சுவலா வந்து சேனானே சொன்னார்ல, முத்துக்குமார் நாமினேஷன் பண்றப்ப கரெக்டான பாயிண்ட் பேசினாருன்னு. சிரிப்பு தானே வந்துச்சு. ரஞ்சித்தை வந்து சொல்றாரு, அப்புறம் அருணை சொல்றாரு, 2 பேரும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, அவங்க நேர்மையா இருக்க காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதனால நாமினேஷன். தம்பி நீயா ஒரே நீயா பாயிண்ட். தம்பி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இது என்ன நல்லா இருக்கேன் தம்பி. என்ன புது ஐடியா இருக்கு? ஆமாண்ணா, இது வேற. சேனல் ஏதாவது அதே சேனல் தானா? இல்லண்ணா, இது அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் வாங்க, இப்ப கண்டென்ட். டிஎம்ல பேசுறேன். இல்ல அருண் இவர் முத்து நல்லா பேசுறாரா? முத்து இப்ப பிரபலம் ஆற மாதிரி இருக்காரு. எல்லாம் ஒரே சுற்றுல எல்லாம் பிரபலம் ஆயிட்டாரு. ஆனா அவர் பேசுறது எப்படி இருக்கு? இல்ல தம்பி அவருக்கு அவர் தான் தமிழ் தெரியுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாருங்க. இல்ல அது ஆனா சேன் ப்ரோ இன்ஸ்டா பக்கம் போகல சேன் ப்ரோ போனா அந்த 2 பேர் வீடியோ போட்டு செல்லமா சேர்த்து எடுத்து போட்டு கடுப்பேத்துறாங்க ஐயோ அளவு இருக்கியா பியா இருக்கு அதுக்கு இந்த அளவு பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் டேலே பூரா ரீச்சாவே இருக்கு இல்ல அது வந்து இப்ப வந்து ஒரு பிஆர் வச்சுட்டு வர்றது அப்படின்றது ஒரு யதார்த்தமான விஷயமா போயிடுச்சு மதன். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. முன்னாடி எல்லாம் ரொம்ப அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பிஆர் வச்சிருக்கியா அப்படி வச்சுக்கப்பா அவ்வளவுதான் போப்பா உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்பெல்லாம். அதுக்கப்புறம் தம்பி கேட்டாரு ஒரு விஷயம், அந்த மாதிரி முத்துக்குமரன் எப்படி அது தமிழ் அப்படிங்கிறப்ப வந்து அது பேசி பழகிட்டோம் அப்படின்னா அது அது அப்படியே கண்டினியூ ஆயிடும். நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் கிடையாது. இப்ப அசீமுக்கு வந்து தமிழ் அந்த தமிழ் நடை கவிதை பேசுறது இதெல்லாமே பழக்கப்பட்டது. அவர் உள்ள போகும்போதே எங்கு பிறப்பிலும் தமிழனே எங்கு பிறப்பிலும் அயலானேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. சோ அது மாதிரி வந்து அந்த தமிழ் பற்றுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அந்த மொழி மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னா, அந்த மொழியை நம்ம மொழியை நம்ம பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு உடன்பாடு இருக்கும் யாருக்கா இருந்தாலும். முத்துக்குமரன் வெளியில இருந்து அத்தானே பண்ணிட்டு இருந்தாரு, உள்ள போய் நடிக்கல. உள்ள போய் அவர் இங்கிலீஷ்ல பீட்டர் விட்டாருன்னா நம்ம சொல்லலாம், ஏய் என்ன வெளியில தமிழ்னு பேசிட்டு இருந்தா உள்ள போய் பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறான்டா அப்படின்னு. ஆனா வெளியிலயும் அதே தான், வெளிலையும் அதே தானே. என்ன கொஞ்சம் ஆக்டிவா ப்ரோ ஆக்டிவா இருக்காப்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன சொல்றது, ரொம்ப நாள் இருந்துடணும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற முனைப்பு தான் எனக்கு தெரிஞ்சது. அது வந்து ஓவர் டூ பண்ற மாதிரி எனக்கு தெரியல, முனைப்போட இருக்காருன்னு சொல்லலாம். ஏன் ப்ரோ ஓட்டிங் வந்திருக்கு என்ன பாத்தீங்களா? அந்த கொடுமையை ஏன்பா பாத்து சௌந்தர்யா டாப் யாரு டாப்? சௌந்தர்யா டாப் மோஸ்ட் சௌந்தர்யா டாப் 2 விஷ்ணுட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்கு எப்படி ஓட்டிங்ல டாப்பிங்ல வர்றதுன்னு. ஏங்க நான் கேட்டா பர்சனலுங்கிறீங்க, நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்க. ஏங்க விஷ்ணுக்கு ஏங்க விஷ்ணு ட்வீட்டே போட்டாரு ஐயோ இந்த விஷ்ணு விஷயம் தான் எனக்கே தெரியாதுயா, என்னென்னமோ பேசுறீங்க. ஹரிஷ் ப்ரோ விஷ்ணு இருக்காருல்ல, விஷ்ணு வந்து அந்த சவுண்ட் வாய்ஸ பத்தி பேசினதுக்கு ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு. நான் கூட அவரை டேக் பண்ணி இது என்னன்னு கேளு ப்ரோ, வாய்ஸ பத்தி எல்லாம் உள்ள கலாய்க்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் தெரியவே ஆனா தெரியாதுங்க. இருங்க அவர் ஐடியா ஓட்டு கேட்டு கூட இப்ப ட்வீட் போட்டிருக்காருண்ணே. ஓட்டை கேட்டுட்டாரா? அப்புறம் பிஆர் எல்லாம் வைக்கல, ஓட்டை கேட்டுட்டாரா? ரைட் ஓகே, அந்த அளவுக்கு போயிட்டு அப்புறம் என்னப்பா, நான் வந்து தோழின்னு தானே சொன்னேன். விஷ்ணுக்கு ஒரு நல்ல தோழி அவங்க, இவர் நல்ல நண்பர். அது மாதிரி அர்ச்சனா அடுத்த அருணை பத்தி கேட்காதீங்க, அது ஹரிஷ்ட கேட்டுங்க. ஏன்னா அர்ச்சனாவுடைய ஃபேன் கிளப் தலைவரே அவர் தான். எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. சேகர் ப்ரோ கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ரோ தலைவரை கொஞ்சம் மேல ப்ரோ.
ரொம்ப கீழே இருக்காரு ஓட்டிங்க கேளு ப்ரோ. கேட்டா சரி. ப்ரோ இந்த வீக் மேபி எலெக்ஷன் சாரி எலிமினேஷன் இல்லாம கூட இருக்கலாம் ப்ரோ. எலெக்ஷனா டெய்லி அதே பேச அதுதான் ப்ரோ, எலிமினேஷன் இல்லாம கூட இருக்கலாம்ல மேபி. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல ஒருத்தங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, அப்படி பண்ண 18 செஞ்சு பேர் சொல்றேன். இந்த இருக்காங்க. விஜய் டிவி எல்லாம் கருணை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொடூரமான ஆளுங்க தான், எதனா பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ, 18 பேர்ல ஒவ்வொரு டிக்கெட்டா குறைச்சாதான் ப்ரோ 100 டேஸ்க்கு வர முடியும். கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கு, டவுட்டே வேணாம். அடிஷ்னலா உங்களுக்கு வைல்ட் கார்டு வேற வருவாங்க, அதனால பண்ண முடியும். எனக்கு இன்னொன்னு தோணுச்சு சேன் ப்ரோ, இந்த வாட்டி ஸ்பான்சர் ரொம்ப கம்மியா தோணல உங்களுக்கு கம்பேர்? அதாவது ப்ரோமோ போன சீசன் ரிலீஸ் ஆனப்ப மெயின் ஸ்பான்சரே வரல. எத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னு தெரியல. நண்டு வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆன டைம்ல வரல. அதாவது விஜய் சேதுபதியோட மெயின் ப்ரோமோ அது அந்த டைம்ல வரல. அதுக்கப்புறம் தான் அந்த இந்தான்னு பேசி வியூவர்ஷிப் வந்து ஒரு 150K போகும்னு நினைக்கிறேன். ஆவரேஜா ஒரு 125Kல இருந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல வியூவர்ஷிப் சொல்றேன். இப்போ வந்து 30K தான் இருக்கு. லான்ச்ல தான் 1 லேக்குக்கு மேல வியூவர்ஷிப் இருந்துச்சு. ஸோ குறைஞ்சிருக்கு. பட் ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுதானே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி. உங்களுக்கு வந்து தே ஆர் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் டு ஷோ த டிஆர்பி. ஏன்னா இந்த ஷோவை வந்து அவங்க விட முடியாது. ஏன்னா நம்பர் 1 ரியாலிட்டி கம் என்டர்டைன்மெண்ட் ஷோ. அதனால மேக்சிமம் எஃபர்ட் போட்டு இந்த ஒரு வாரம் 10 நாள்ல டிஆர்பி காட்டியே ஆகணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப முனைப்போட இருக்காங்க. அது தெரியுது. சச்சனாவை வந்து முதல் நாளே எவிக் பண்ணதுல அது அப்பட்டமா தெரியுது. ஸோ அவங்க வந்து தே ஆர் இன் அர்ஜ் ஆஃப் டிஆர்பி. கமல் சார் இருந்தப்ப 1.5 லேக்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் வியூஸ். டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல சொல்றேன். கம்பேரிட்டிவ்லி இப்ப போய் செக் பண்ணி பாருங்க, ஆமா. குறைஞ்சிருக்கு. பட் இந்த இல்ல சீசன்ல சேன் ப்ரோ, லாஸ்ட் ப்ரோ சீசன் பண்ண செய்வான் ஒரு ப்ரோ, தப்பு, அது வீக்கெண்ட் லாஸ்ட் சீசன் தானே பண்ண ப்ரோ ஒரு நீங்க தப்பு. சொல்றது. கமல் சார் டெய்லியில வர மாட்டாரு. அதான் வீக்கெண்ட்ல வந்து 1 லேக் தான் இருந்துச்சு. கமல் சார் இருந்தப்போ 1.5 இருந்துச்சு. அதே மாதிரி வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 75 to 90 அந்த மாதிரி இருக்கும். இப்ப 30 இதை டிராப் ஆயிருக்குன்னு தான் சொல்றேன் நானு. இது கம்பாரிசன் தான். 20 தான் வருது. இப்போ லைவ் 20 தான் போயிட்டு இருக்கு. 20னா இன்னும் குறைஞ்சிருச்சு. மிட் நைட் 12 மணிக்கு மேல ஆயிருச்சு, இல்ல இன்னும் குறைஞ்சிருச்சு. நான் பாத்துட்டு இருந்தப்ப அரௌண்ட் 30 இருந்துச்சு. அப்ப டிராப் ஆயிருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதனாலதான் சச்சனாவை வீக் பண்ணது. சோ இதெல்லாமே அதான் சொல்றேனே, இன்னொரு 10 நாள்ல வந்து டிஆர்பியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியை கண்டிப்பா எடுப்பாங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் சேன் ப்ரோ, லாஸ்ட் சீசன் பண்ண ஒரு தப்பு பாருங்க. மெயின் ஸ்பான்சர் எல்லாருமே காலி, அப்படியே போயிட்டாங்க. விமு காலி, எல்லாரும் காலி. லாஸ்ட் சீசன் ஒரே தப்பு தான், இந்த தடவை சரி பண்ணியிருந்தா பிரச்சனை அதன் இல்லை. ஒண்ணும் இல்ல. இந்த தடவை வந்து 2 ரெண்டா பிரிச்சு ஆம்பளைங்களை தனியா பொம்பளைங்களை தனியா அவனுங்க ஏன் போட்டானுங்கன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் சீசன்ல வந்த மாதிரியான கான்ட்ரவர்சி எல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணணும்ன்றது தான். உமன் சேஃப்டி அப்படின்றது உமன் கார்டு தப்பா பயன்படுத்தப்பட்டுச்சு, பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்றதுனாலதான் ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் தனியா வைக்கணும். இல்ல என்ன அவசியம் வந்துச்சு? அப்படி என்ன நீங்க பிரிக்கிறீங்க? எதை ஆண் பெண்ணுன்றது எதை பேஸ் பண்ணி நீங்க பிரிக்கிறீங்க? சோ இதெல்லாம் இருக்குல்ல. நீ வந்து ஒரு ஒரு டீமா பிரிக்கிறது வேற. இந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்காங்களா, 5 ஆண்கள் 5 பெண்கள், அந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த மாதிரி ஒரு டீமா ஏன் ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிற? அப்போ உனக்கு அப்பட்டமா தெரியுது நீ பெருசா இந்த பெண்கள் சேஃப்டிங்கிற விஷயத்துல, பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயத்துல நீ பெருசா கோட்டை விட்டுருக்கீங்க. அதுதான் கமல் சார் வெளில போனதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சியை மக்கள்கிட்ட காட்டுறீங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. ஸோ அதனால வந்து எப்படியும் டிஆர்பியை கெயின் பண்றதுக்கு இன்னொரு 10 நாள் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். வந்துட்டோமா. ஆனா நம்ம அருண் வந்து என்ன சொல்றாருன்னா, நாமினேஷன் பண்ணும்போது சௌந்தர்யாவுக்கு வந்து நோ எனர்ஜி, சௌந்தர்யா வந்து எனர்ஜியே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க ஓட்டு பாத்தீங்கன்னா பட்டை கலப்புறாங்களே, சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. எப்படி அருண் வந்து இப்படி சொல்றாரு நோ எனர்ஜின்னு? அது ஒண்ணுதான் இதா இருக்கு. எனர்ஜி தலைவன் இருக்குல்ல கணக்கு எப்பயுமே வேற மாதிரி தான் ப்ரோ. எதுங்க? தலைவனோட கணக்கு எப்பயுமே வேற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். தலைவன் ஆகிட்டீங்களா? ஆனா சேன் ப்ரோ, இன்னொரு மாதிரி கேள்விப்பட்டேன். போன சீசன் வந்து காம்படிஷன் பாக்கியலட்சுமி எடுத்தாங்க. பிக் பாஸ் காம்படிஷன் சீரியல் தூக்கி விட்டாங்க பாவம். அந்த சீரியல் ஏதோ ஓடிடுச்சு அப்போ, அது கொஞ்சம் அதையும் தூக்கி விட்டாங்க இந்த சீரியலையும். அதையும் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல.
எப்போ ஆமா அந்த சீரியல் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. இல்ல நான் கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான்ப்பா. ஜாக்லின் ரொம்ப பேசுது, அதை வந்து எவிக் பண்ணிடுவோம்னு அனுப்பிட்டீங்கன்னா கடைசியில கண்டென்ட்னு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருப்பீங்க. 50 நாளுக்கு அப்புறம் தலையில துண்டை போட்டு உட்காந்துருப்பீங்க. அதே ப்ரோ மாதிரி இப்பயே முத்துக்குமார் யாருமே வந்து இல்ல ரொம்ப ப்ரோ, 2-3 பேர் கூட இல்ல ப்ரோ. ஜாக்லின் எவன் அப்புறம் ரவி சார் மட்டும்தான் ப்ரோ மேபி எவன் வந்தா பேச கண்டென்ட். தெரியல, அந்த கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியல. ஒரு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு அருண் இருக்கார்ல, நானும் சரி அர்ச்சனாக்கு வேண்டப்பட்ட நபர் அப்படின்றதுனால நான் ரொம்ப பேசல. ஆனா ஒரு மேட்ரு இன்னைக்கு நாங்க பேசியே ஆகணும். நல்ல ஸ்பேஸ்ல ப்ரோ இருக்கீங்க பேசலன்னு கரெக்டா தெரியும். தானே ப்ரோ பேசுறீங்க. பரவாயில்ல பேசுவோம், இதுல என்ன இருக்குல்ல. அர்ச்சனா கிடையாதுல்ல, அருண் ஒன்னும் அர்ச்சனா இல்ல. அர்ச்சனா நல்லா பண்ணாங்கன்னு சொன்னோம். அருண் வந்து இன்னைக்கு ரவீந்திரன் சந்திரசேகருக்கு பேட்மேன் சாருக்கு போய் எலிமினேஷன் நாமினேஷன் பண்றதுக்கு போய் ஒரு காரணம் சொல்லியான்னா 3 தடவை முக்குன்னு முக்குறாரு. இது இல்ல, இன்னொரு தடவை சொல்லணும், இன்னொரு தடவையும் தப்பா சொல்றாரு. அவர் ப்ரொடியூசர் சார், அதனால அவர் வெளில போகணும் சார். ப்ரொடியூசர்ன்றது வெளியிலையா, ஒரு போட்டியாளரா என்னையா நீ சொல்ல வர அப்படின்னா சொல்ல தெரியல அவருக்கு. எதை பேஸ் பண்ணி இவர், நான் சொல்றது உடனே எவிக் பண்ணிடாதீங்க மக்களே, சிரிக்கிறாங்க எல்லாம், தயவுசெய்து எவிக் பண்ணி அமைச்சிடாதீங்க, இன்னொரு டைம் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணது. பட் ஆனா இருந்தாலும் ஆரம்பத்திலே ஒரு நாள் ஒரு பதட்டம் இருக்கும். சோ அதனால வந்து மேபி அப்படி இருக்கலாம், போக போக சரியாயிரும் அப்படின்றதுனால நான் அதை பத்தி பேசல. ஆனா அதை வந்து ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணிட்டு போகுது ஒரு பொண்ணு. அருணுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டாவே அவர் தெரியவே இல்லை, இந்த கேமோட பேட்டர்னே புரியலன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணிட்டு போகுது. ஆனந்தி வந்து தத்தின்றுச்சு. அததான் சொல்றேன், வெளியில இருக்க ரிவ்யூவர்ஸ் வந்து என்ன வச்சு செய்வாங்களா மாட்டாங்களா. உள்ள இருக்க கண்டஸ்டன்டே இவ்வளவு அப்சர்வ் பண்றாங்கன்னா வெளியில ரிவ்யூவர் ஒரு 100 பேர் இருக்கான், வச்சு செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால வந்து ஏன் ப்ரோ இதேதான் லாஸ்ட் சீசன் விக்ரம் சொன்னீங்க நீங்க. கடைசி வரைக்கும் வந்தாப்புல ப்ரோ அவர் என்ன ப்ரோ ஆனாரு? இன்ஸ்டால கூட போட்டோ போடல, எதுவுமே இல்ல ப்ரோ. அவர் உயிரோட இருக்காரா என்னாச்சுன்னே தெரியல. என்னப்பா அடுத்த விக்ரம் தான் வந்துட்டாரு உங்களுக்கு, விஜய் விஷாலு அடுத்து டைட்டில் வின்னர் வந்துட்டாரு. அப்புறம் என்ன வந்து கொண்டாடுங்க அவரை தூக்கி வச்சு. அவரே ஒரு 80 நாள் எடுத்துட்டு வாங்க, மிச்சர் தின்றவன் எல்லாம் 100 நாள் கொண்டு வாங்க. எல்லாம் உங்க கையில தானங்க இருக்கு, நீங்க தானங்க ஓட் பண்றீங்க. நான் வந்து லிசனர்ஸ் சொல்றேன். எனக்கு என்னவோ அருண் தான் எடுத்து தொடுவார்னு நினைக்கிறேன். அருண் வந்து மதன்புர அருண் என்ன சொல்றாருன்னா, ரவீந்திர சார் ஒரு புடிசு, அவரே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, அதனால இந்த வாய்ப்பு அவருக்கு தேவையில்ல, அவரே ஒரு பணக்காரு, அவர் பணக்காரா இருக்கனால அவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க தேவையில்ல. அதே திருப்பி சொல்றாரு, புடிசர் வாய்ப்பு கொடுப்பாரியா. பிக் பாஸே கடுப்பாயிட்டாரு, ஏதாவது காரணம் சொல்லுங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே அவர் வீக் பிளேயரு அப்படின்னு. இல்ல தம்பி, அவர் வந்து என்ன கடுப்பாய் போங்கன்ட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் காரணமே சொல்லல. ஒரு கட்டத்துல லைவ்ல பாத்துட்டு இருந்தேன், கடுப்பாய் போங்கன்ட்டாரு அவரு ஒரு கட்டத்துக்கு மேல. அதான் உண்மை. அதனால எனக்கு தெரியல, நல்ல வேலை ஹரிஷ் ப்ரோ நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா ஹரிஷ் ப்ரோ வந்து ஒரு பெரிய பிரிவிலேஜ் ஃபேன் பேஜ்ல இருக்காப்புல, அவர் நிறைய ஓட்டிங் வரும். அதனால வந்து நாங்க ஹரிஷ் ப்ரோ வந்து இன்வைட் பண்ண நினைக்கிறேன். ஹரிஷ் போட்டாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்காரு ஹரிஷ் ப்ரோ. இல்ல முத்து வந்து 2 பேர் நாமினேஷன் பண்ணாங்க. அங்க யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க பாருங்க, முத்துக்குமரன் வந்து ஓவர் டூ பண்றாரு தமிழ்னு பேசினேன். அந்த பாயிண்ட வந்து விஷால் சொன்னாரு. முத்துவை நாமினேஷன் பண்ணி தமிழ் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல ஓவரா வந்து கடகடன்னு பேசுறாரு, அவர் பேசுறதே பிடிக்கல, அதுவே ஓவர் அட்டிடியூடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ரஞ்சித் அவரும் சொன்னாரு, மத்தவங்க பேசுறத வந்து கேட்காம அவர் இஷ்டத்துக்கு அவரா போயிட்டு இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும், மத்தவங்க தயக்கத்தை இவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இவர் ஓவர் முனைப்பு காட்டுறாரு அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. முத்து நான் சொன்னேன். என்ன நினைக்கிறீங்க உங்க 2 பேரும் கருத்தை பத்தி? இல்ல தெரியல எனக்கு தம்பி ஹோஸ்டிங் போட்டு அப்படியே சார்ஜ போட்டு போயிட்டாப்லையான்னு தெரியல. ஹரிஷ் ப்ரோ ரொம்ப நேரமா என்னன்னு தெரியல, தூங்கிட்டாங்கன்னு. தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல, மேபி ஷோ தான் பார்த்துட்டு இருக்கலாம் 24/7. நான் சொன்னேன்ல வியூவர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, 30,000 கீழே வந்துருச்சு. அதை போய் மேபி பார்த்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் போன சீசன் ரிப்பீட் பார்க்கறாரு. சேம் ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட்டும் வருது. சேம் ப்ரோ இப்ப அடுத்து எனக்கு என்ன சிறைகளை காசு சேர்ந்து நல்லா போயிட்டு இருக்காங்க சேர்ந்து. இப்ப அது பிக் பாஸ் ஓவர் டேக் பண்ணிச்சுன்னா அந்த சீட்ல காலி பண்றாங்க அடுத்த வாட்டி. இல்ல நான் சீரியல் எல்லாம் பாக்குறது இல்ல மதன், ஓப்பனா சொல்றேன். சீரியல் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் வாழ்க்கையில. எங்கேயாவது கிராஸ் பண்றப்ப எங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, என்னம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி எங்க அம்மாக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போவேன். பிக் பாஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அந்த நிகழ்ச்சி அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட் அரசியல் நான் ரிவ்யூ பண்றதுக்கு பர்சனலான ரீசன். அது மட்டும் இல்லாம அது மூலமா நிறைய மெசேஜ் சொல்லுவாங்க, இன்டைரக்டா மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க.
அது வந்து ஒரு ஆளும் வர்க்கத்துல ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் ஆளும் வர்க்கத்துல இருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்காக தான் நான் பிக் பாஸ்ன்ற ஷோவே ரிவ்யூ பண்றேன். இல்லாட்டி இது மேலுமே எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஸோ அதுதான் காரணம். இது நான் இதை பாக்குறதுக்கு காரணமும் மக்கள் ரொம்ப இதுல இன்வால்வ் ஆகி எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்களே அப்படிங்கிறப்ப அந்த மக்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தணுன்றக்காக தான் இந்த ஷோவும் பாக்குறோம். இல்லாட்டி இந்த ஷோ பாக்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நான் சீரியல் பாக்குறது இல்லை. அதனால அதை பத்தின பெருசா அறிவு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டிஆர்பி ஒரு 10 டேஸ்ல ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. பார்க்கலாம். அவர்கிட்ட ஒரு கேள்வி வேணும் மறந்தே வந்தேன். சுட்டிக்கா ஹிந்தி பிக் பாஸ் ரெப்ரசென்டிங் தமிழ் ஆடியன்ஸ். எஸ் ஹிந்தி பிக் பாஸ் தமிழுக்காக ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து நல்லா இருக்கு பார்க்க. செமையா பண்றாங்களாம். நானும் ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நண்பர்கள் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். சப்போர்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல ஓட் பண்றவங்க, தமிழ் பிக் பாஸ் பார்த்து ஓட் பண்றவங்க ஸ்ருதிகாவுக்கும் ஓட் பண்ணுங்க. ஸ்ருதிகா தானே மதன் அவங்க பேரு? ஸ்ருதிகாவுக்கும் ஓட் பண்ணுங்க. ஏன்னா மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்மளை நம்பிதான் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இங்க ஸ்பேஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள் ஸ்ருதிகாவுக்கும் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல மறக்காம போய் ஹிந்தி பிக் பாஸ்ல ஓட் பண்ணுங்க. அவங்கள வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வாங்க. நல்லா பிளே பண்ணாங்கன்னா நான் ஒரு ரிவ்யூவரா அதை தான் சொல்ல முடியும். சும்மா அங்க போய் அதுவும் தலகணத்தோட ஓவரா ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு திமிர் எடுத்து சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வர்றது வேஸ்ட். சோ ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரியில நிறைய பேர் வந்தாங்க லாஸ்ட் சீசன். மாயா, நானும் 4 டியூட் பார்த்தேன். என்னன்னா அந்த பொண்ணு என்ன பேசிட்டே இருக்கு பரவாயில்ல. அந்த பொண்ணு அப்படிதான் பேசிட்டே தான் இருக்கும். அது கேரக்டர் தான். அதான் அது ஆட்டிடியூடே ஒரு சில பேருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஆட்டிடியூடா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அது வந்து நம்ம தப்பா அடிச்சுக்க கூடாது. இப்ப ஜாக்லின் வந்து 1 hour எபிசோட்ல வந்து கிறிஸ்பா தெரியுது மதன். 1 hour பாக்குறவங்களுக்கு ஜாக்லின் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24/7 பாக்குறவனுக்கு என்னடா போட்டு அருன்னு அறுத்துக்கிட்டே இருக்கு. காதுல ஒய் பிளட் சேம் பிளட் அந்த மாதிரி வந்து என்னத்த சொல்றது, அந்த மாதிரி இருக்கு. அதனால நம்ம பாக்குற விதம் தான். 1 hourல பார்க்கும்போது இருக்கும், ப்ரோமோல பார்க்கும்போது ஜாக்லின் நல்லா தெரியலாம். ஸோ 1 hourல கட் பண்ணி போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு வந்து 1 hourல நிறைய ரசிகர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 24/7 ரசிகர்கள் அவங்க இழந்துருவாங்கன்னு தோணுது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. என்னன்னா ஃபுல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா 1 hour எபிசோட்ல வந்து சப்புன்னு இருக்கு. கண்டென்ட்டே இல்லை எதுவுமே 1 hourல. ஃபர்ஸ்ட் அந்த 1 hour எபிசோட்லாம் ஒரு 5 வரைக்கும் அதெல்லாம் மாசம் இருந்துச்சு. எப்போ அந்த 24/7 கொடுத்தானோ அப்போ வந்து இந்த 1 hour எபிசோட் மரியாதை போச்சு. அது ஒண்ணுமே இல்லை கண்டென்ட். 1 hour சும்மா ஏதோ பார்க்கணும்னு 1 hourலாம் இப்ப யாரு பாக்குறாங்க? சேகரை ஃபாலோ பண்றாங்க. இருக்கிற எல்லாரும் சேகரை ஃபாலோ பண்றாங்க. சேகர் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாப்லையே. இருக்கிற எல்லாம் சேகரோட ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நான் என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? சேகர் ஐடியை கிளிக் பண்ணி உள்ள போய் பாரு. இருக்கிறது எல்லாம் தெரியும். கடன்னு வந்துடும். அதெல்லாம் வந்து ட்விட்டரு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைட் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப அதே நம்ம ப்ரொமோட் பண்ண பைரசி சைட், அதெல்லாம் பார்க்காதீங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாருங்க தயவு செஞ்சு. அதான் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வேற தலையெழுத்து வேற என்ன எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் பண்ணி டிவியில பார்த்து அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இல்லாட்டி நம்ம அதையும் பண்றதுக்கு இல்லை. அதெல்லாம் இருக்கு. அது மாதிரி மேக்சிமம் நான் சேகரோட இதையும் பார்ப்பேன். ரெஃபரன்ஸ் வந்து ஒரு சில ஐடிஸ் நான் ஃபாலோ பண்றேன். அதுல அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மக்கள் வந்து இப்ப பாக்குறது அப்படிங்கறத விட அங்க ஷோ போயிட்டு இருக்கு, நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு அப்டேட் தெரியும். பிக் பாஸ் டேக் போட்டோம்னா தான் நமக்கு வந்துருது ட்விட்டர்ல கடன்னு யார் என்னென்ன பண்ணான்னு. சேகர் ப்ரோ தூங்கிட்டீங்களா? இல்ல போன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஹரிஷ் ப்ரோவும் சேகர் ப்ரோவும் போன்ல பேசிட்டு இருக்கலாம். எனக்கு ரொம்ப அப்படிதான் தோணுது. 2 பேருமே இல்ல. அவங்க என்ன ப்ரோ தனியா பேசிக்கிறாங்க? நீ பேசுற பர்சனலா ஏதாவது இருக்கும். ஏதாவது நியூஸ் வந்திருக்கும். சேகருக்கு பிக் பாஸ் அப்டேட் வந்திருக்கும். அந்த பொண்ணு எப்ப திரும்ப ஒயில் கார்டா போகுது அப்படிங்கிற டிஸ்கஷன் கூட போகலாம். சோ அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் பர்சனலா பேசிக்கிறாங்களா என்னமோ. எனக்கு இந்த பிக் பாஸ் என்னன்னு தேர்ந்துடும். ஏப்ப சாப்பையா இருக்கு. என்ன மதன் ஏப்ப சாப்பையா இருக்கா? ஆமாப்பா, லாஸ்ட் சீசன்லாம் வந்து என்னத்துக்கு ஃபயரா இருந்துச்சு ப்ரோ. இல்ல லாஸ்ட் சீசன் எப்ப ஃபயர் ஆச்சுன்னா பிரதீபா ஆண்டனியோட ரெட் கார்டு எவிக்ஷன் இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து பிக் பாஸ் பயங்கர பீக்ல போயிடுச்சு. மக்கள் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த க்ரௌடும் ஃபுல்லா உள்ள வந்துட்டாங்க. இந்த தடவை வந்து இல்ல அந்த
அது நடக்குது. இல்ல சேம் ப்ரோ, அந்த மனுஷன் பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் பிரிச்சதை வச்சு அதை வச்சு ஒரு கேம்க்கு அவன் ஆரம்பிச்சிட்டான் bro. இல்ல இதே பிரதீப்புக்குன்னு ஆடியன்ஸ் அது இருந்தாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். மதன் நான் வந்து டிஆர்பி இல்ல நான் கம்மியா சொல்லல, பிரதீப்க்கு ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்த அனைத்து தரப்பட்ட மக்களும் எங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பிரதீப்போட ரெக்கார்ட் எவிக்ஷன்ல. அதே மாதிரி வந்து இப்போ இந்த சஞ்சனா இருக்குல்ல, சச்சனா, இந்த பொண்ணோட எவிக்ஷன் பத்தி பேசினா எனக்கும் நல்ல ரிசப்ஷன் தான், யூடியூப்ல நல்ல வியூஸ் தான் போயிருக்கு கம்பேரிட்டிவ்லி. அது மக்கள் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பிரதீப் ஆண்டனிக்கு நடந்தப்போ போராடினாங்க, கேள்வி கேட்டாங்க, கமெண்ட் பண்ணாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் பண்ற வீடியோ 10,000 வியூஸ் போகுதுன்னு வச்சுக்க, அதுல வந்து ஒரு 4 கமெண்ட் வருதுன்னு வச்சுக்க, பிரதீப் ஆண்டனி டைம் விஷயத்துல 400 கமெண்ட் வந்துச்சு. நான் ஒரு 10,000 வியூஸ் தான் போயிருக்கோம். ஆனா அவன் எழுதுறான், அது வந்து சப்போர்ட். நீ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போறது சப்போர்ட் கிடையாது. கீழே உட்காந்து கையை எடுத்து போன் எடுத்து நீ டைப் பண்ற அப்படின்னா அது ஒரு போராட்ட நிலை. நீ வந்து ஒரு கேள்வி கேட்கிற, ஒரு அதிகார வர்க்கத்தை பார்த்து நீ ஏதோ ஒண்ணு பண்ற, அப்பதான் நீ எழுதுவ. அததான் வந்து லாஸ்ட் சீசன்ல பிரதீப் ஆண்டனிக்கு பண்ணானுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு நிலை இந்த சீசன்லயும் வரும். வரும்போது அப்ப மக்கள் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வருவாங்க. அப்ப நீ சொல்ற மாதிரி வேற லெவல்ல டிஆர்பி அந்த இந்த ஷோவை பத்தி ஊர்வலகமே பேசும். ப்ரோ அவரெல்லாம் திரும்ப வர சான்ஸ் இருக்கா ப்ரோ? பிரதீப் எல்லாம் வைல்டு கார்டோ இல்ல சும்மா கெஸ்ட் கண்டஸ்டன்ட்டோ? இல்ல ப்ரோ, அவர்கிட்ட பேசியிருக்காங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. பட் அவருக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப வந்து அவர் சினிமால அவர் கமிட்டான படத்துல போக்கஸ்டா இருக்காரு அப்படிங்கிறது தான். ஆனா இந்த தடவை வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒயில் கார்டா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல தனலட்சுமியோட பேர் அடிப்படுது. எந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா தெலுங்குல வந்து அது நடந்திருக்கு. தெலுங்கு, தமிழ், அதுக்கப்புறம் ஹிந்தி, எல்லா ரீஜன்லயுமே பிக் பாஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றது, அந்த ப்ரொடக்ஷன் டீம்ன்றது எண்டமால் ஷைன்கிற நிறுவனம். அதனால அவங்க எல்லாமே ஒரே டீம் தான். அதனால வந்து தமிழ்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். பழைய கண்டஸ்டன்ட் வந்தாங்கன்னா. இல்ல ஹானஸ்டா சொன்னா ஷீ டிசர்வ்ஸ் a சான்ஸ் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன் எனக்கு மத்தபடி எப்படி நெகட்டிவ் என்னன்னு தெரியாது. பட் அந்த பொண்ணு நிஜமா கேம் விளையாடுச்சு. அதாவது வந்து பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருந்ததுன்னா, பட் டஃப் ஃபைட்டர் இருந்தா நல்லா தான் இருக்கும். நான் இன்னொன்னு கேட்கறேன், பிரதீப்லாம் வந்தா கப்பு தூக்கி நீ பிரதீப் தான் கொடுக்க டேரக்டா. அதை நீங்க இப்போ நடத்த தேவையில்ல, டேரக்டா கொடுத்துட்டு போயிடலாம். பிரதீப் எல்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. பிரதீப் எல்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. அதான் இவங்க கேட்டாங்க வந்தது, ஒருத்தர் கேட்டார்ல கேள்வி. ப்ரோ சக்தி வந்தா நல்லா இருக்கும் இல்ல ப்ரோ? ட்ரிகர் சக்தி சீசன் 1 ஜாலியா இருக்கும் ப்ரோ. சும்மா இருங்க ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. இப்பதான் அவரெல்லாம் ஆவேசமா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப போய் உள்ள வந்தாருன்னா இதுக்குதானடா நீ இவ்வளவு பில்டப் கொடுத்தேன் ஆயிரும். அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல ப்ரோ. வனிதா வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. வனிதா ஆக்சுவலி நல்லா இருக்கும் ப்ரோ. செம ஃபன் ஒஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரோ போர் அடிச்சிருச்சு ப்ரோ. வனிதா வெர்சஸ் ரஞ்சித் ப்ரோ. ப்ரோ எல்லாரையும் கத்துவாங்க, எல்லாரையும் திட்டுவாங்க. இல்ல வனிதா பொண்ணே வந்துட்டு போயிட்டாங்க. வனிதாவோட மகளே வந்து ஒரு 60 நாள் இருந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வனிதாக்கா வந்தா நல்லாவா இருக்கும்? ப்ரோ அது சும்மா தின்னு விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு ப்ரோ, ஒன்னும் பண்ணல ப்ரோ. இவங்க அப்படி இல்ல ப்ரோ. அவங்க தாங்க ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சது பிக் பாஸே போன சீசன். எனக்கு படிப்பு வேணாங்க அப்படின்னு. அதுக்கான சம வாங்குச்சுங்க. அது அவ்வளவு நெகட்டிவிட்டி அந்த பொண்ணுக்கு பாவம். இல்ல அந்த டைம்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்க ஆரம்பிச்சது. பிரதீப் இல்லாதனால ஜோவிகாவுக்கு வந்து பிரதீப் இருக்க வரைக்கும் பிரதீப்பை வந்து எதிர்த்து பேசி நீ அங்கதான்டா இருக்கணும், நீ அப்படிதான்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்துச்சு. பிரதீப் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஆப்போனன்ட் இல்ல, ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் இல்ல, முடிஞ்சு கேம். அதான் இல்ல சொல்றேன் ப்ரோ, விஷ்ணு சூப்பரா செஞ்சிருப்பாரு ப்ரோ. நான் செமையா மார்க் பண்ணி சூப்பரா செஞ்சிருப்பாரு விஷ்ணு. எங்க அதுக்கப்புறம் எல்லாம் யாரும் சாதாரணமா படுக்கலங்க, படுக்க வச்சாங்க. இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல பிரதீப் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு வெற்றிடம் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஜோவிகாக்கு வேலை எல்லாம் போயிருச்சு. பிரதீப் ஏதாவது பேசுவாரு, இவங்க டீம்ல இருந்து ஜோவிகாவை கொஞ்சம் பேச விடுவாங்க, அதை எதிர்த்து பேசுது அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் ஓட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரதீப் போனதுக்கு அப்புறம் ரெட் கார்டு தூக்குச்சு அது ஜோவிகா. மாயா அண்ட் பூர்ணிமாவோட ஒரு கேங்கா இருந்துச்சு. அதுதான் ஜோவிகாவுடைய வீழ்ச்சி. அவங்கெல்லாம் இப்ப என்ன ப்ரோ பண்றாங்க? மாயா இந்த குரூப் எல்லாம் அட்ரஸே இல்ல யாருக்கும். யூடியூபர் ஆயிட்டாங்க ப்ரோ, எனக்கு காம்படிட்டர் வந்துட்டாங்க. வெறும் யூடியூபர் இல்லப்பா, ஹாலிவுட் யூடியூபர். ஆமா ப்ரோ, இர்ஃபான் வீடியோல எல்லாம் வந்தாங்க ப்ரோ. அது இதுக்கு எதுக்கு ப்ரோ பிக் பாஸ் போனாங்க?
ஓகே சரிங்க அப்படின்னு பார்த்தேன். ப்ரோ ஆனா ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தானே சக்ஸஸ்ஃபுல்லா இதுல இருந்து வந்திருக்கிறது ப்ரோ. என்னதான் சொன்னாலும் இப்ப ஹரிஷ் கல்யாண் ஒரு 2 வெரி ஃபியூ பீப்புள் தான் இந்த பிக் பாஸ்க்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லா வெளியே வந்தது. மத்த கவின், கவின் ஹரிஷ் கல்யாண். இந்த ஓவியாக்கெல்லாம் இருந்த ஃபேமுக்கு நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் ப்ரோ. பட் அவங்கெல்லாம் இப்ப இருக்கிற இடம் தெரியல இப்ப. அவங்க தாங்க யூஸ் பண்ணல. அவங்கள யூஸ் பண்ணிருக்கலாம்ல, அவங்க தான் யூஸ் பண்ணல. ஹரிஷ் ப்ரோ, மாயா ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மாயா ஃபேன்ஸ் அசெம்பிள் அண்ட் டேக் ஓவர் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மெசேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு மிரட்டல்னு கூட சொல்லலாம். கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்கு டேக் ஓவர் பண்ணணும் புரியல. நம்ம ஸ்பேஸை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதுதான் அவங்களுக்கு ரீசார்ஜ் போன வருஷமே தீந்து போச்சே, எங்க இருந்து இப்ப திருப்பி வருது? பேமெண்ட் பண்ணாம எங்க வருது? உங்களை எவ்வளவு தாண்டா அடிக்கிறது? அவுத்தும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, உங்களுக்கு சொரனே வரல. நானும் யூடியூப்ல வச்சு போடாத வீடியோல இவனுக்கு வச்சு செஞ்சு பார்த்துட்டேன். இன்னும் அவனுங்க இருக்கானுங்க, எனக்கு புரியல. இன்னும் எங்கிட்ட சுத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு அப்புறமும் அந்த பேர்ல ஒரு மெசேஜ் வந்தா அது மாயாவோட ஃபேக் ஐடியா தான் இருக்கணும். அதான் சொல்றோம், உங்க அக்கா பக்கம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருச்சு, அங்க போய் ஒப்பாரி வைங்கடா, எங்கடா இங்க வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கமெண்ட் இருக்குல்ல, ஒரிஜினல் ஐடியில வாடா ட்ரம்ப்ங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இல்ல, அக்கா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருச்சு, அங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணமா, அங்க போய் கூவனமான்னு இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு வருஷம் கழிச்சுன்னு புரியலையே. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டே மாதிரியே இல்ல ப்ரோ. ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அந்த ஒரு எந்தூசியாசமோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ அவ்வளவாலாம் இல்ல, டு பி ஆனஸ்ட். எனக்கு வந்து சேகர், மதன், ஹரிஷ் இவங்க எல்லாமே வந்து எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு சொல்றேனே, அது கிட்டத்தட்ட 100 days ஆயிடுச்சு தான் நான் பேசி. ஆனா அது இந்த ஃபீலே இல்ல, ஏதோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பாண்டிங் அந்த மாதிரி ரொம்ப நாள், ஏன்னா 100 நாள் தொடர்ந்து ஒன்னா ஸ்பேஸ்ல இருந்திருக்கோம், பேசியிருக்கோம். மதன் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. மதன் ஸ்பேஸுக்கு போயிருக்கேன், சேகர் ஸ்பேஸுக்கு இருந்திருக்கேன், நானும் ஹரிஷ் ப்ரோவும் ஸ்பேஸ் போட்டு பேசியிருக்கோம். சோ அந்த ஒரு கனெக்ட் இருக்குல்ல, ரத்த ஸ்பேஸ், ரத்தம் பற்றி எறிகிற மாதிரி, அது மாதிரி வேற லெவல்ல இருந்ததுனால அந்த கனெக்ட் இன்னும் அப்படியே இருக்கு. ஏன் ப்ரோ நீங்க சொன்னீங்களே அந்த விஐபி படத்துல வரும்ல, உங்க கூட காலேஜ் படிச்ச பையன், இந்த இடத்துல 2 வீடு மாறிடுச்சு. இன்னும் நீங்க ஏதாவது சுத்திட்டு இருக்கீங்க. அவன் படம் பண்ண போயிட்டான். ப்ரோ இது நீங்க யாரு ஒரு பொண்ணு படம் படிச்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மாயா ஃபேன்ஸ் தான், வேற யாருக்கு? ரஜினி படம் பண்ண போயிட்டாப்புல, அர்ச்சனா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, விஷ்ணு படம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு புரியல இது என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், லோகேஷ்காக ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு நீங்க கலர் கலரா ரீலா விட்டிய. கடைசியா பார்த்தா அவங்க பூர்ணிமாவோட அண்ணன்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, இந்த மாதிரி எனக்கும் என் தங்கச்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் போட்டிருக்காரு. உள்ளே பிளான் பண்ணாங்க அவங்க, நம்ம தனியா போயிடணும். எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப ஒரு வருத்தமா இருந்துச்சு, எப்படி ஃபேமிலியை பிரிய மனசு வருது? காசு பணம் வந்துருச்சு, பூர்ணிமாக்கு ஒரு 16 லட்சம் புட்டி ஏத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது பர்சனல் கிடையாது, இது வெளியில வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. எப்படி மனசு வருது? யார் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா, யார் மேனிபுலேட் பண்றா, பெத்தவங்களுக்கு எதிராக எப்படி செயல்பட தோணுது? பிக் பாஸ் தான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு பூர்ணிமாவை தள்ளுச்சா? அதுல மாயாவுக்கு ஒரு பார்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஏன்னா மாயாவுடைய கைப்பாவையாவே தான் இருந்தாங்க. பிக்கஸ்ட் மேனிபுலேட்டர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ், நான் அடிச்சு சொல்லுவேன். அவங்கள விட ஒரு பிக்கஸ்ட் மேனிபுலேட்டர், ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ். பிக் பாஸ் ரூன் பண்ணதே வந்து மாயா தான். இன்னைக்கு பிக் பாஸ் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் மாயா தான். அவங்க மட்டும் இல்லாம போயிருந்திருந்தாங்கன்னா, அந்த 2வது வாரமே எவிக்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த கேமே வேற மாதிரி போயிருக்கும். அர்ச்சனா வெர்சஸ் பிரதீப் அந்த மாதிரி போயிருக்கலாம். ஒண்ணு பிரதீப் ஜெயிச்சிருக்கலாம், அர்ச்சனா எனக்கு இன்னொன்னு, எனக்கு இந்த பூர்ணிமாவோட ஓகே, சரவணிக்கம்லாம் இருக்கான். அவன் அதுக்கு விஜய் டிவி சீரியல் பண்ணிட்டு கடைசி ஷோ பண்ணிட்டு ஜாலியா இருந்தான். அந்த பையனை கரியரை கடை பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஓட இல்ல, எல்லாரையும் ஜோவிகாவை, நிக்சனை, சரவண விக்ரம கூட இருந்த எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னோட அந்த ஒரு ஹேண்ட்ஸ்ல வச்சிருந்து டோட்டலா ஒருத்தரோட கேமை ஸ்பாயில் பண்ணல, ஒட்டு மொத்தமா இருக்க கூட விளையாடுறவனோட என்டையர் கேமையும் ஸ்பாயில் பண்ணி, ஷோவுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணி, வெளியில இருக்க மக்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமா வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள மக்களை தள்ளி, இது எல்லாத்துக்கும் என்டையரா யார் காரணம்னு நினைக்கிறீங்க? மாயா தான். சோ அதனாலதான் சொல்றேன், எனக்கு ஜோவிகா பரவாயில்ல, ஜோவிகா தப்பிச்சு, அது ப்ரொடியூசர் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் ஜோவிகா மேடம், ப்ரொடியூசர் மேடம்
ப்ரொடியூசர்னா யார்? ஆக்டர் அவங்க தானே, எல்லாமே அவங்களா? தெரியல. வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்காங்க ப்ரோ. வாய்ப்பு ப்ரோ கொடுக்குற ப்ரோ பாட்டி ப்ரோ கேக்குதா இதெல்லாம் மீம் கேக்குதா டெம்ப்ளேட்டா போடுங்க ப்ரோ, வேற லெவலா இருக்கும். வாய்ப்பு கொடுத்தேன் வாங்கினேன் அப்படின்னு. சேகர் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா? ஒரு கால் வந்துருச்சு ப்ரோ, நான் இப்பதான் வந்தேன் கரெக்டா. அதான் கூப்பிட்டு ப்ரோ இருந்தோம் செய்வன் ப்ரோ தொண்டைக்காட்சி சொன்னாரு ப்ரோ ஏதோ அதான் அப்டேட்டோட வந்துட்டேன். வருவீங்கன்னு. என்ன அப்டேட் ப்ரோ? ப்ரோ ஒரு கால் கால் பேசிட்டு இருந்தேன் ப்ரோ, அப்டேட்லாம் இல்லை ப்ரோ. சரி, நான் அப்படியே சொல்றேன். கூலி படத்தோட கதை வந்து மாயா தான். இப்படி மாயா பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. லொகேஷன் வேறு தெரியுமான்னு தெரியல. ஹரிஷ் ப்ரோ கொஞ்சம் டிஎம் பண்ணி பேசணும். லிட்டரலி அவரு ஆபீஸ்லயே நான் டிஎம் பண்ணணுமா? அந்த ஏப்பா போயா, லூசுங்க கூட எல்லாம் பேசுறது இல்ல. ப்ரோ பிரசாந்த் வராரா ப்ரோ இல்ல லேட் ஆகுமா இன்னும்? ப்ரோ தெரியல ப்ரோ, அவரு நான் அப்பவே கால் பண்ணேன், பேசிட்டு இருங்க வரேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் ப்ரோ போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர சார் அனுப்புன மாதிரி பிரசாந்த் ப்ரோக்கு வந்து நேத்து கேட்டுட்டு இருந்தேன் பேசினேன். அவர் போன பேசின சீசனே கூப்பிட்டாரு, போன சீசனே கூப்பிட்டாங்க. வாழ்க்கை எப்படி ஒருத்தன் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான், அந்த கருத்து வந்து இதெல்லாம் பிக் பாஸ்ல கண்டென்ட்டா மாறும். நேத்து ஸ்பேஸ்ல பேசினதெல்லாம் அவர் வந்து பிக் பாஸ்ல பேசினாருன்னா கண்டென்ட். ஏய் வாழ்க்கை தத்துவத்தை இந்த மனுஷன் ஒரே வரியில பேசிட்டாப்லடா அப்படிங்கிற மாதிரி இஸ் அ பியூர் பிக் பாஸ் மெட்டீரியல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ இந்த மாதிரி நல்ல டாக்கட்டிவா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பிக் பாஸ்ன்றது சூப்பரான, அதுவும் இந்த 24 பாஸ் வந்துருச்சு. இங்க எல்லாம் வந்து பேசணும், பேசிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு தரப்பை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்படி ஒரு தரப்பை தான் ஜாக்லின் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கு. இப்ப பாக்குறேன் அந்த ஜெஃப்ரி இருப்பான்ல கானா பையன், அந்த பையனோட நின்னு பேசிட்டு இருக்கு. ஏமா இன்னுமா பேட்டரி காலியாவல, காலையில இருந்து ப்ரோ full charge ல இருக்குமா? நீங்க சொல்றத கேக்குற போது எனக்கே டயர்ட் ஆகுது ப்ரோ. கேக்குற போது பேசிக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சாலே எனக்கு டயர்ட் ஆயிருச்சு. எனக்கு பிரசாந்த் ப்ரோ போறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹரிஷ் ப்ரோ போனாருன்னா இப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. என்ன எதுக்குடா கூப்பிட போறாங்க? ஏன்டா நீ இப்படி பண்ற? இல்ல ப்ரோ கிறிஸ்டபரை கூப்பிட்டாங்களாம் ப்ரோ ஒரு லாஸ்ட் சீசனுக்கோ முன்னாடி சீசனுக்கோ. அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல அடுத்து கனடான்னு பார்த்தா உங்களை ப்ராப்ளம் தூக்கிட்டு போயிடலாம். ஆனா எங்களுக்கு நிறைய கட்சி பணிகள் இருக்கு, அதனால நாங்களாம் போக மாட்டோம். கவலை தோய்ந்த உங்கள் முகம் எங்கள் கண்முன்னே தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் நாங்க அங்க செல்ல வேண்டியிருக்கு. ஆக்சுவலா இப்ப மதன்புரம் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு, ஒரு சின்ன பொண்ணை வந்து நாமினேஷன் பண்ணி ஒருத்தன் பண்ணா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு. ஆக்சுவலா மதன்புரம் நீங்க அந்த நாமினேஷன் நடந்தப்போ பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சதே ஜெஃப்ரி தான். இவங்க பேர் ஆரம்பிச்சதே, சஞ்சனா பேர் ஆரம்பிச்சதே ஜெஃப்ரி தான். அதுதான் நான் அதுதான் சொன்னேன். அதுதான் நான் ட்வீட்டும் போட்டேன். அதான் நீங்க வந்து அந்த இதை பார்க்காமயே ஷோவை பார்க்காமயே ட்விட் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஜெஃப்ரி ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் தீபக் சொன்னாரு, அதுக்கப்புறம் ஃபேட்மேன் சொன்னாரு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தானே கடைசியா முடிச்சு வச்சாரு ரஞ்சித். 5 கூட தான் வந்திருக்கு. இதுல என்னன்னா ரீசன் ஒண்ணு, அது வார்த்தை வாயில வந்து அது ஒரு வார்த்தை விட்டுருச்சு. அதை வச்சு தீபக் தான் சொன்னா, நீ ஏன் போகணுன்னு இருக்க, அப்புறம் எதுக்கு நீ வந்து ஆடணும், நீ ஏன் போ அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இதுல என்னன்னாங்க மேதன் என்னன்னா, பேட்மேனுக்கு வந்து 3 ஓட்டு, ஜாக்லினுக்கு 3 ஓட்டு, ஆரவுக்கு 2, சஞ்சனாவுக்கு 5. இந்த கடைசி 2 ஓட்டு இருக்குல்ல, அங்கதான் ஜாக்லினா பேட்மேனா சஞ்சனாவான்னு வந்து நின்னுச்சு. அங்கதான் வந்து மத்தவங்க கொடுத்த காரணத்தை ஏத்துப்பேன். ரஞ்சித் கொடுத்த காரணம் ஏத்துக்க மாட்டேன். ஆமா ஆமா, அது ரொம்ப அதுதான் ரொம்ப இதாயிடுச்சு. ஆனா அவர் அந்த காரணத்தை சொல்ல, நீ சின்ன பொண்ணு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நாங்கெல்லாம் பெரிய ஆளு எங்களுக்கு இதுக்கு மேல வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஒரு பாயிண்ட வச்சு எடுத்துட்டாரு. ஃபேட்மேன் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்லாம் ஃபேட் பண்ணாங்க. ஃபேட்மேனுக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, ஆளுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஜெஃப்ரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான். சாச்சனா தானே அந்த பேரை ஆரம்பிச்சா. அது விஜய் டிவி நினைச்சா ஒரு வேலை கருப்பா இருக்கு. அந்த பாக்கியலட்சுமி சீரியல் போஸ்ட் பண்ணாங்க, அதுல இருந்து 2 பேர் தூக்கி உள்ள போட்டாங்க. பொன்னி சீரியலை காலி பண்ணி 2 பேர் தூக்கி போட்டாங்க. வரிசையா சீரியலை காலி பண்ணி உள்ள தூக்கி போட்டுருக்காங்க. வேற வெட்டியெல்லாம் போடுறாங்க. ஜாக்லின் வந்து அங்க ஒரு டபுள் கேம் விளையாண்டுருச்சு ப்ரோ. ஜாக்லின் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, டக்குன்னு வந்து நான் என்ன காப்பாத்திக்கணும், நான் வந்து சஞ்சனாவை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஞ்சனாவை பண்ணிடுச்சு.
ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் ஃபேட்மேனு, தீபக், இவங்க 3 பேர் போட்டிருந்தாங்களா. அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து என்ன பண்ணி சஞ்சனாவை சொல்லிருச்சு. 2 பேத்துக்கு டிரா இருக்கும்போது நம்ம ரஞ்சித் வந்து உள்ள களத்துல குதிச்சிட்டாப்ல. ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. ஆனா புரியுதா? ஒரு மைண்ட் கேம் விளையாண்டுருக்காங்க. சேன் ப்ரோ பாலாஜி பெரிய போல. ஹலோ, கேக்குதா? கேக்குது பிரசன்னா என்ன பேசு. கேக்குதா ப்ரோ? நான் கேக்குது ஆக்சுவலா கேக்குது. இங்க இவர் இந்த இது சொன்னார்ல, ஜாக்லின் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கும் அப்படியே பண்ணிட்டு இருந்தா. அதுன்னு யார் சொன்னது அது? ஏன் ப்ரோ சொன்னாப்ல? இல்ல எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்ப இந்த 7 சீசன் ஆகுமே அந்த ஒரு ஷோ வந்து ஒரு ஸ்கிரிப்டடு ஒரு ஃபேக்னஸா தான் சொல்லுவாங்க. ஆனா அது நம்ம ஷோ பார்க்கும்போது அது தெரியாது. என்னமோ அவங்க ரியலா பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த சீசன் அவன் யாரு பண்றத பார்த்தாலும் ஃபேக்கா பண்ற மாதிரியே இருக்கு. அது உங்க உங்க எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. போன சீசன் கூட ஓகே. அதுதான் ரொம்ப பாத்துட்டோம்னா எல்லா ஓட்டையும் தெரியும். என்னென்ன டெக்கால்ட்டி இன்னைக்கு அழுதான் இல்ல அருணாவில் இதெல்லாம் ஒரு 2வது சீசன்ல பண்ணியிருந்தான். பாவம் இல்ல இவன் ஒருவேளை திருந்திட்டான் போல் இருக்கு அப்படின்னு ஆமா நினைச்சிருப்பானுங்க. அதெல்லாம் ரொம்ப செயற்கையா இருக்கு. அதான் அந்த நாமினேட் பண்ணோன்னே எஸ் எஸ் ஐ நாமினேட்டட். நம்ம இவங்க எல்லாம் அதனால நாமினேட்டடுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்வலா இந்த சீசன் ஒரு ஃபேன் ஆகும் ஒருத்தருக்கு, அவங்கள டிஃபன் பண்ணுவோம். எனக்கு இந்த சீசன் அப்படி யாருக்குமே பண்ண தோண மாட்டேங்குதே. இல்ல அப்படி எதுவும் தெரியலையா என்னன்னு தெரியல. எல்லாரும் பண்றதும் ஃபேக்காவே எனக்கு டூ தெரியுது. ஏர்லி ஒரு இல்ல கேம் ஷோ இது. மாதிரி தான் தெரியுது. இப்பதான் எனக்கு இல்ல இப்பதான் ஒரு கேம் இப்போ ஷோ நம்ம மாதிரி டிசைட் இல்ல இருக்கு. பண்ணணும். ஹரிஷ் ப்ரோ அந்த பரிதாபம் இல்ல காமெடி வரல பச்சை மிளகா பச்சையா தான் இருக்கும், அடிச்சு பார்த்தா காரமா இருக்கும், கல்ல தண்ணி வரும், அந்த மாதிரி கீழே அழுதுட்டு இருக்கான் அந்த 6 மணி பார்த்தா சிரிப்பா இருந்துச்சு ஆல்ரெல்லாம் பார்த்தேன். ஒன்னும் அது இப்போ ஃபேன் ஆகிற அளவுக்குலாம் தெரியல. இப்போ டூ ஏர்லி. பாப்போம் போக போக யாரு ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்க அப்படின்னு தெரியல. இந்த பொண்ணு வெளில போன பொண்ணு திருப்பி உள்ள வந்தா நிறைய ஃபேன்ஸ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா. ஏகர் ப்ரோ ஐடி வச்சுன்னு கேள்விப்பட்டேன், நான் உண்மையை செய்யறதோ அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டால புரியல ப்ரோ. 100 போட்டாப்புல. இல்ல இல்ல அந்த சஞ்சனா பொண்ணுக்கு ஏதோ ஐடி வச்சிருந்தாங்க சார் அவங்க ஃபேன் பேர் ப்ரோ அது தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ. இல்ல உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து அதனால